கர்த்தரை நோக்கி நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாள் காலை வேளைக்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் எங்கள் மேல் பூர்ணமாய் விளங்கும்படி எங்களுடைய சகல பிரயாசங்களையும் ஆண்டவரை நாங்கள் உம்முடைய கரங்களுக்குள்ளாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் ஓடுகிறதும் உழைக்கிறதும் வீணாக்கப்படாதபடி அவைகளுக்கேற்ற மகிமைகளை இம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள ஆவியானவராகிய கர்த்தர் ஏற்ற வல்லமைகளை தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் எங்கள் மூலமாய் மகிமைப்படுத்தப்படும்படி இந்த நாளிலும் ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்தம் உள்ள கரங்கள் எங்களோடு கூட இருந்து இயங்குகிறதை பிரத்யேகமாய் நாங்கள் கண்டு உணர நீரே கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையும் கர்த்தருடைய கரங்களுக்குள்ளாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவாக்கப்பட நீரே கிருபை தந்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். கரத்தாலே என்னை நித்தமும் வழி நடத்தும், நீதியின் பலக்கரத்தாலே என்னை நித்தமும் வழி நடத்தும். என் வாழ்வினை என் ஜீவனை என் வாழ்வினை என் ஜீவனை உம் கைகளில் படைக்கிறேன். இந்த வேளையில் நீதியின் பலக்கரத்தாலே என்னை நித்தமும் வழி நடத்தும், நீதியின் பலக்கரத்தாலே என்னை நித்தமும் வழி நடத்தும். மாய உலகினிலே நான் மயங்கி திரிகையிலே, மாய உலகினிலே நான் மயங்கி திரிகையிலே, நல்ல பாதை காட்டி எந்தன் பாவம் நீக்கி உந்தன் மகிமையை காணச் செய்தீர், மகிமையை காணச் செய்தீர். நீதியின் பலக்கரத்தாலே என்னை நித்தமும் வழி நடத்தும், நீதியின் பலக்கரத்தாலே என்னை நித்தமும் வழி நடத்தும். உந்தன் வருகையிலே நான் உம்முடன் சேர்ந்திடவே, உந்தன் வருகையிலே நான் உம்முடன் சேர்ந்திடவே, நல்ல ஆவி தந்து உந்தன் கிருபையைந்து என்னை ஆயத்தப்படுத்திடுமே,
ஆயத்தப்படுத்திடுமே. நீதியின் வலக்கரத்தாலே என்னை நித்தமும் வழி நடத்தும். நீதியின் வலக்கரத்தாலே என்னை நித்தமும் வழி நடத்தும். என் வாழ்வினை என் ஜீவனை என் வாழ்வினை என் ஜீவனை உன் கைகளில் படைக்கிறேன். இந்த வேளையில் நீதியின் வலக்கரத்தாலே என்னை நித்தமும் வழி நடத்தும். நீதியின் வலக்கரத்தாலே என்னை நித்தமும் வழி நடத்தும். சங்கீதங்களின் புஸ்தகம் 54வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த சங்கீதத்தை ஆராதனையோடு இணைந்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 54வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாள் காலை வேளைக்காக மீண்டும் உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய நாமத்தினாலே எழுதி கொடுக்கப்பட்ட சத்தியவேத எழுத்துக்களுக்காக நன்றி. இவைகளை வாசிக்கவும் அறியவும் உணரவும் இவைகளுக்கேற்ற சகல பாக்கியங்களையும் நன்மைகளையும் தடையில்லாமல் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளவும் நீர் பேசும் உம்முடைய பரிசுத்தமுள்ள ஆழ்ந்த சத்தியமான வார்த்தைகளை இந்த வசனங்களின் மூலமாக நாங்கள் கற்று உணரவும் ஏற்ற கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வசனங்களின் காரியங்களை நாங்கள் கற்று உணர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எழுந்து நின்று 54வது சங்கீதத்தை ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிப்போம். தேவனே, உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ரட்சித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவனே, என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செவி கொடு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அந்நியர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள், கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள், தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடு இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் என் சத்துருக்களுக்கு தீமைக்கு தீமையை சரி கட்டுவார், உமது சத்தியத்தின் நிமித்தம் அவர்களை நிர்மூலமாக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன். கர்த்தாவே, உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் சத்துருக்களில் நீதி சரிக்கட்டுதலை கண்டது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. குயவனே, குயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமில்லா இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. ஆராதனை, 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 ஆராதனை என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம்மோடு இருப்பதுதான் என் இதயத்தின் வேக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே
நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா, எல்லாரும் வாய்களை திறந்து, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஆமென் ஆண்டவரே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தீர், உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தீர், உமக்கு நன்றி ஐயா.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேடி வந்தீர் பாட வைத்தீர் உமக்கு நன்றி ஐயா. தேடி வந்தீர் பாட வைத்தீர் உமக்கு நன்றி ஐயா. ஓடி ஓடி உழைக்க செய்தி உமக்கு நன்றி ஐயா. ஓடி ஓடி உழைக்க செய்தி உமக்கு நன்றி ஐயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா 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 ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. பாவமில்லா தூய வாழ்வு வாழச் செய்தவரே. பாவமில்லா தூய வாழ்வு வாழச் செய்பவரே. பூவாய் வளர்ந்து பூத்து குலுங்கி மலரச் செய்பவரே. பூவாய் வளர்ந்து பூத்து குலுங்கி மலரச் செய்பவரே. அல்லேலூயா 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 ஆமென் ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தனுடைய ஜபங்கள் எல்லாவற்றையும் அங்கீகரிக்கிறதுனாலே கர்த்தர் நம்முடைய ஆராதனையின் சத்தத்திலே தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுகிறபடினால் கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. நன்றியோடு உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம், நன்றியோடு உம்முடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம். சில ஜெப குறிப்புகளுக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்கலாம். கர்த்தர் இந்த நாளிலும் கூட தம்முடைய இரக்கங்களை நம்முடைய வாழ்க்கையிலே விளங்க பண்ணும்படிக்காக
கர்த்தரை நோக்கி ஊக்கமான மனதோடு நாம் ஜெபிக்க வேண்டும். குறிப்பாக நம்முடைய இந்திய நாட்டிற்காக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக விளங்குகிறது. எங்கு பார்த்தாலும் பயங்கரமான அழிவுகளும் நாசம் மோசங்களும் நம்முடைய இந்திய நாட்டிற்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டு கொண்டு வருகிறதே கண்கூடாக உங்களாலும் என்னாலும் பார்க்க முடிகிறது. நம்முடைய இந்திய நாட்டில் இயற்கையின் சீற்றங்களினாலே வரக்கூடிய சகல பாதிப்புகளிலே நின்று கர்த்தருடைய கரம் நம்முடைய தேசத்தின் எல்லைகளை பாதுகாக்கும்படிக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டவர்களாய் நம்ம ஜெபிக்கணும். மட்டுமல்லாம தேசத்திலே காணப்படும் அநேக விதமான வன்முறைகள், குறிப்பாக அநேக விதமான மதுபான பழக்கங்களிலே காணப்படக்கூடிய மக்கள் ரட்சிக்கப்படும்படிக்காக கர்த்தரை நோக்கி நம்ம ஊக்கமான மனதோடு நம்ம ஜெபிக்கணும். கள்ளக்குறிச்சி பகுதியில எத்தனை ஜனங்கள் பாதிக்கப்பட்டு மரணத்தின் மூடாக கடந்து போனாங்க பாருங்க. இன்றைக்கு வரைக்கும் அநேக விதமான பாதிப்புகளிலே காணப்படக்கூடிய மக்களினுடைய எண்ணிக்கை அதிகமாய் காணப்படுகிறதாக செய்திகள் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. இந்த மாதிரி போதை பழக்கங்களிலே காணப்படும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ரட்சிப்புகளுக்காக கர்த்தரை நோக்கி நம்ம ஊக்கமான மனதோடு நம்ம ஜெபிக்கணும். குறிப்பாக நம்முடைய இந்தியாவிலே காணப்படும் எல்லா போதை வஸ்துக்களிலே நின்று தேசத்தின் எல்லைகளை கர்த்தருடைய கரம் காப்பாற்றும்படிக்காக இந்த மாதிரி மதுபான பழக்கங்கள் இன்னும் அநேக விதமான லாகரி வஸ்துக்களை பயன்படுத்தக்கூடிய நிலைகளிலே நின்று ஜனங்களின் நிலைகளை கர்த்தருடைய கரம் காப்பாற்றும்படிக்காக கர்த்தரை நோக்கி எல்லாரும் வாய்களை திறந்து ஒருமனப்பட்டவர்களாய் ஊக்கமான மனதோடு இந்த குறிப்புக்காக நாம் யாவரும் இணைந்து நாம் ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் இந்திய நாட்டிற்காக கர்த்தரை நோக்கி ஊக்கமான மனதோடு நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை மோசம் போக்கும் எல்லா விதமான சதி நாசம் மோசங்களிலே நின்று, எல்லா விதமான போதை பழக்கங்களிலே நின்று, எல்லா விதமான குடி பழக்கங்களிலே நின்று, இயற்கையின் சீற்றங்களிலே நின்று எங்கள் இந்திய நாட்டின் எல்லைகளை தேவ கரம் காப்பாற்றும்படிக்காக கர்த்தரை நோக்கி நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஊக்கமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கர்த்தரீர் அங்கீகரியும். எங்கள் தேசத்தை கர்த்தருடைய கரம் காப்பாற்ற வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் தேசத்திற்கு இரக்கங்களை தருவீராக. எங்கள் தேசத்தில் இப்படிப்பட்ட பழக்கங்களிலே சிக்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ரட்சிப்புகளுக்காக கர்த்தரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனை குடும்பம் இந்த பழக்கங்களினாலே சீரழிந்து போன நிலைமைகளை நாங்கள் கண்கொண்டு பார்க்கிறோமே. கர்த்தருடைய நாமத்தினாலே இப்படிப்பட்ட சீரழிவுகளிலே நின்று எங்கள் இந்திய நாட்டை தேவ கரம் காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இறங்கும் ஆண்டவரே, இறங்கும், இறங்கும், இறங்கும். கர்த்தர் உண்மையாகவே நம்முடைய ஜெபங்களை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அதற்கு தக்கதாக அதற்கு அதிகமாக எல்லா இயற்கை சீற்றங்களிலே நின்றும் இந்த மாதிரி கொடிய பழக்கங்களிலே நின்றும் நம்முடைய இந்திய நாட்டின் எல்லைகளை கர்த்தருடைய கரம் காப்பாற்றுகிறதற்காக கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் யாவரும் இணைந்து சோதரி கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தும் நேரத்திற்குள் வருகின்றோம். காணிக்கைகளை கைகளிலே வைத்துக் கொண்டு தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து ஒரு பாடல் பாடப்படும். அப்பொழுது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கையை படைக்கலாம். நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கர்த்தராகிய தேவன் அங்கீகரிக்கும்படிக்காக தலைகளை தாழ்த்தி நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலும் கர்த்தருக்கென்று நாங்கள் காணிக்கை படைக்கும் நல்லதொரு நேரத்தை நீர் எங்களுக்கென்று உருவாக்கி தந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களையும் எங்களுடைய காணிக்கையாகிய பலிகளையும் ஆண்டவரை நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற மகிமைகளை நீர் எங்கள் வாழ்க்கையிலே தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் கர்த்தருக்கென்று படைக்கிறோம். அவைகளுக்கேற்ற கிருபைகளை இரக்கங்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள இரக்கங்களை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கின்றாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கின்றாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்கள் இயேசு நொறுக்கப்பட்டார். உன் மீறுதல்களுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிகள் பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அடிகள் பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தர் நீர் எங்களுக்கு எத்தனையோ நன்மையான காரியங்களை உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று செய்து முடித்தீர். எங்களால் இயன்ற இந்த சொற்பமான காணிக்கையை தேவனுக்கு முன்பதாக படைக்க நல்ல ஒரு நேரத்தையும் சூழ்நிலைகளையும் கர்த்தராக தேவன் உருவாக்கி தந்ததற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் படைத்த இந்த காணிக்கையாகிய பலிகளை நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அவைகளுக்கேற்ற மகிமைகளை நீர் எங்கள் வாழ்க்கையிலே தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருக்கென்று நாங்கள் விதைத்திருக்கிறோம். அவைகளுக்கேற்ற பலன்களை இம்மையிலும் மறுமையிலும் நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆவியானவராகிய கர்த்தர் ஏற்ற வல்லமைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி காலத்துல இயங்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலை, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை ஆரம்ப காலத்திலே காணப்பட்டிருக்கிறது உண்டானால் நம்முடைய இஷ்டத்தின்படி நீங்களும் நானும் ஓடி இருக்கலாம். ஆனால் அந்த கடைசி கால ஓட்டம் என்று அழைக்கப்படக்கூடிய ஓட்டம் இது ஒரு குறுகின காலத்திலே உருவாக்கப்பட வேண்டிய ஒரு நிலை. அந்த நாட்கள்ல அதாவது நெடிய அல்லது நீண்ட கால பயிர்கள் அப்படிங்கிற பயிர்களை வைப்பாங்க. இந்த பனைமரம் மாதிரி பயிர்கள்லாம் வச்சிங்கன்னா, அதாவது அந்த பனைமரத்தை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுவாங்க. பனைமரம் வைத்தவன் பார்த்து கொண்டே செத்து போவான்னு சொல்லுவாங்க. அதனுடைய விளைச்சலை கூட அவங்க சாப்பிட முடியாது. அது வளர்கிறதுக்கு அவ்வளோ வருஷம் ஆகும்.
இப்போ நீங்களும் நானும் வளர்க்க வேண்டிய அந்த பயிர்கள் குறுகின கால பயிர்களை நம்ம வந்து வளர்க்கணும். குறுகின காலத்துல பலன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையின் நிலைகள் காணப்பட வேண்டும். நெடிய காலமெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. இப்ப எவ்வளவு தூரம் சீக்கிரமாய் விளைவின் ஊடாக கடந்து போய் தேவனுடைய விருப்பத்தை நீங்களும் நானும் செய்து முடிக்க முடியுமோ அவ்வளவுக்கு துரிதமாக இயங்க ஆரம்பிச்சாதான் இந்த கடைசி காலத்துல தேவன் நமக்கென்று வைத்திருக்கக்கூடிய திட்டங்களின் ஊடாக கடந்து போகவும், தேவனுடைய விருப்பத்திற்கு இசைந்து நல்ல ஒரு ஊழியத்தின் ஊடாக கடந்து போகவும், மறு உலகத்துல அதற்குரிய மகிமையை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ளவும் நம்மால் முடியும். எந்த காரியத்தையும் நாம் செயல்படுத்தாது இருக்கிறது உண்டானால் அதனுடைய பலன் நம்முடைய வாழ்க்கையிலே ஜீரோவாக காணப்படுகிறத பார்க்கலாம். அதற்கு ஏற்ற ஒரு மகிமை, அதற்கேற்ற ஒரு விளைச்சல் நம்முடைய வாழ்க்கையிலே வளர ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்திலே கடந்து போகவும் அதற்குரிய மகிமையை பெற்றுக்கொள்ளவும் நம்மால் முடியும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தேன், கர்த்தருடைய ராஜ்யத்தினுடைய காரியங்களின் ஊடாக கடந்து போனேன், கர்த்தருடைய அறிவை பற்றி நான் கற்றுக்கொள்ள, இதெல்லாம் நமக்கு வந்து பிரயோஜனம் இல்லை. நான் எந்த அளவிற்கு வளர்ந்து கர்த்தருக்கு ஏற்ற நல்ல பலன்களை தருகிறேன், அதுதான் கர்த்தராகிய தேவனுடைய கண்கள் பார்க்கிறது. நான் நிறைய பேசின ஆண்டவரே, நிறைய காரியங்களை நான் செஞ்ச ஆண்டவரே, அதெல்லாம் எந்த விதமான யூஸும் நம்முடைய வாழ்க்கையில இல்லை. ஆண்டவராக தேவனுக்கு இந்த என்ன பலன் நீ கொடுத்தாய், அதை தான் கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்பார். இந்த பலன்களை நாம் கொடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் மட்டும்தான் மறு உலகம் உங்களையும் என்னையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாய் விளங்குமே தவிர, பலன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழுகிறது உண்டானால் நிச்சயமாக மகிமையிலே நீங்களும் நானும் எந்த அந்த பரலோக ராஜ்யத்திலே காணப்படக்கூடிய வாசிகளினால் அறியப்படாத ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். முழு பலனை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறது என்று பாருங்கள். 2 யோவானின் புஸ்தகம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 யோவான் 8வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். செய்கையின் பலனை இழக்கக்கூடாது, அந்த பலனும் பூரணமான பலனாக காணப்பட வேண்டியது அவசியம். 2 நிலைகளை பற்றி பக்தன் நம்மோடு கூட நல்ல ஒரு வாக்கியம் ஒன்றை எழுதுகின்றார். நீங்க செய்யக்கூடிய செயலுக்கு ஏற்ற ஒரு விளைச்சல் வரணும், அதுவும் சாதாரணமான ஒரு விளைச்சலாய் அல்ல, பூரணமான விளைச்சலாய் தேவனுக்கு முன்பதாக கொடுக்க வேண்டியது அவசியம். இயேசு இந்த உலகத்திலே வாழ்க்கை வாழ்ந்த பொழுது 2 நிலைகளையும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆசரிக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். பொதுவாக ஆண்டவராக தேவனுடைய பரிசுத்தம் உள்ள விருப்பத்தை நிறைவாக்கக்கூடிய கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஊழியங்களை செய்ய வேண்டியது அவருடைய கடமை. ஊழியங்களிலே ஆண்டவராக தேவனுடைய மக்கள் யாவரையும் விடுதலையாக்குகிறது அவருடைய கடமை. பாவங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறது ஒரு கடமை. எல்லா விதமான மக்களுடைய அநியாயங்கள் யாவற்றையும் தூக்கி சுமக்க வேண்டியது ஒரு கடமை. இந்த ஒரு கடமைக்காகவே பிதாவாகிய தேவன் இயேசுவை இந்த பூமிக்குள்ளாக அனுமதித்தார். ஆனா இதனுடைய பின்னணியத்துல இன்னும் ஒரு நிலை உள்ளாக மறைந்திருக்கிறதை பார்க்க வேண்டியது அவசியம். இது மட்டும்தான் ஆண்டவராக தேவன் வெளியரங்கமான ஊழியத்திலே செய்திருக்கக்கூடிய நிலை. வெளியரங்கமான ஊழியத்தை என்ன செஞ்சாரு? எல்லா மக்களையும் ரட்சிப்புக்கு நேராக நடத்தினார். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்பதை பற்றி அவர் பேச ஆரம்பித்தார். மக்களுடைய பாடுகளை தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். அவர்களுக்காக இரத்தம் சிந்தினார். அவர்களுடைய ஆண்டவராக தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாற்றப்படக்கூடிய அனுபவங்களை அவருடைய வாழ்க்கையிலே தந்தார். இது ஒரு புறம். இன்னொரு புறத்துல ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் வைத்திருக்கக்கூடிய நோக்கத்தின் ஒரு பகுதியை நிறைவாக்கின கர்த்தர் இன்னொரு பகுதியில் என்ன காரியம் உருவாக்கப்பட்டிருக்குன்னா, மறைவாக சாத்தானின் தலை முற்றிலும் நசுக்கப்பட வேண்டும். 2 நிலைகளை கர்த்தராக தேவன் செய்தார். ஒன்று வெளியரங்கமாக செய்யப்படக்கூடிய தேவ விருப்பம், இன்னொன்று அந்தரங்கத்திலே ஆண்டவராக தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சாத்தானுடைய தலை நசுக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு விருப்பம். இந்த 2 காரியமும் நிறைவாக்கப்படும் பொழுதுதான் ஒரு பூரணமான பலனை நான் கொடுக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த 2 விதமான பரிமாணம் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படுகிறது உண்டு. இந்த 2 நிலைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் என்னை கொண்டு கர்த்தராக தேவன் இந்த உலகத்தில் என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று விருப்பப்படுகிறார். ஒன்று வெளியரங்கமாக நான் செய்யக்கூடிய ஊழியம், இன்னொன்று நான் இந்த உலகத்திலே உருவாக்கப்பட்டதற்குரிய நோக்கம் என்ன என்பதை அறிந்து ஆழமாய் அவைகளை விளங்கிக் கொண்டு இந்த 2 நிலைகளையும் நான் கர்த்தருக்கு முன்பதாக விளைவிக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் பூரணமான பலனை கொடுக்கும் ஒரு மனிதனாக விளக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்ப எனக்கு வெளியரங்கமான ஊழியமே தெரியலன்னு சொன்னா, இனி இன்னொரு புறத்துல என்ன காரியம் எனக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிறார், இவைகளை நான் அறியாது இருக்கிறது உண்டானால் ஏதோ நான் ஓடுவேன், ஏதோ நான் பிறந்தேன், ஏதோ ஒரு காரியத்தை செய்வேனே தவிர தேவனுடைய முழுமையான விருப்பம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பூமியிலே உருவாக்கப்படுகிறது இல்லை.
கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த பூமியிலே உண்டாக்கி வைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த நோக்கத்தை முதல் காரியம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நோக்கத்தினுடைய அடுத்த பரிமாணத்துல நான் என்ன காரியத்தை செய்யும்படிக்காக இந்த உலகத்திலே உருவாக்கப்பட்டவன் என்கிறதை ஆழமாய் நீங்கள் விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தால்தான் முழு ஈல்டிங்க அல்லது முழு பலனை தேவனுக்கு முன்பதாக கொடுக்கும் ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். சாதாரணமாக ஒரு பயிரை, அதாவது ஒரு நெல் பயிரை நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கிறது உண்டான நெல் பயிரையும் 2 பலன்களை நீங்கள் பார்க்க முடியும். ஒன்று, எல்லா விதமான மக்களுக்கும் தேவையான விளைச்சல்கள் யாவற்றையும் தரக்கூடிய நெல் மணியாக, எல்லா விதமான மக்களுக்கும் ஆகாரமாக. இன்னொன்று, அந்த நெல்மணிகள் எல்லாம் அடித்து முடித்த பிறகு அந்த பயிர்கள் அப்படியே மெய்யாகவே முற்றி அல்லது அநேக விதமான உலர்வின் ஊடாக கடந்து போய் அநேக மாடுகளுக்கு பயனாக்கப்படக்கூடிய வைக்கோலாகும். 2 நிலைகள் இந்த நெல் பயிரினால் உருவாக்கப்படுகிறது மாதிரி ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் 2 பகுதிகளை கர்த்தராகிய தேவன் வைத்திருக்கிறார். இவைகளை நாம் ஆழமாக விளங்கிக் கொள்ள ஆரம்பிச்சா மட்டும்தான் என்னுடைய முழுமையான ஓட்டத்தை ஓடி முடித்து தேவ திட்டத்தை நிறைவாக்க என்னால் முடியும் என்று கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் நாம் வாசிக்கலாம். இன்றைக்கு நம்முடைய தியானத்தில் பார்க்கணும், பூரணமான பலனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் செய்ய வேண்டிய வழிமுறை என்ன? வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. யாக்கோபு எழுதின நிருபத்தில் 5வது அதிகாரம் 7வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யாக்கோபு 5வது அதிகாரம் 7வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியில் நல்ல பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே விளைச்சல்கள் வருகிறதற்கு நீடிய பொறுமை அவனுடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். இன்னொரு தடவை வாசிக்கிற வசனத்தை கொஞ்சம் ஆழமா கவனிங்க. இது என்ன சொல்றது பாருங்க. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில விளைச்சல்களின் முழு பலனை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீடிய பொறுமை நிறைந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் அவசியமான ஒன்று. பயிர்கள் முளைப்பிக்கிறதற்கு சில காலங்கள் உருவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். அந்த விளைச்சல்கள் உருவாக்கப்படக்கூடிய வரைக்கும் நீங்களும் நானும் விளைவுகளை பெறக்கூடிய அளவிற்கு பொறுமையோடு நாம் காத்திருக்க துவங்கினால் மட்டும்தான் அந்த பயிரினுடைய முழு விளைச்சலை அல்லது முழு பலனை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு ஊழியமாகட்டும், ஆண்டவராக தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அழைப்பாகட்டும், ஆண்டவராக தேவனுடைய திட்டமாக காணப்படக்கூடியதா அந்த சூழ்நிலைகளாக இருக்கட்டும், எதுவாய் காணப்பட ஆரம்பித்தாலும் அவைகளை செய்யக்கூடிய விஷயத்துல ஒரு நீடிய பொறுமை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிச்சா மட்டும்தான் தேவன் எதிர்பார்க்கும் முழு பலனை ஆண்டவராக தேவனுக்கு முன்பதாக கொடுக்கக்கூடிய ஒரு மக்களாக விளங்க முடியும் என்று கர்த்தருடைய வசனத்துல பார்க்க முடியும். நீடிய பொறுமை என்கிறதை பற்றி சில காரியங்களை நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். எந்தெந்த விஷயத்தில எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நீடிய பொறுமையை கர்த்தராகிய தேவன் எதிர்பார்க்கிறார் என்று பாருங்கள். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகத்துல 1வது அதிகாரம் 2வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து. முதல் காரியமாக நம்முடைய நம்பிக்கையிலே ஒவ்வொரு மனிதனும் பொறுமை நிறைந்தவனாய் காணப்பட வேண்டியது அவசியம். தேவன் கிரியைகளை செய்யக்கூடிய வரைக்கும் இந்த பொறுமை நம்முடைய வாழ்க்கையிலே ஆழமாய் காணப்பட வேண்டியது அவசியம். சில நேரங்கள்ல நீங்களும் நானும் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை கர்த்தராக தேவன் செய்கிறதற்கு காலதாமதம் ஆக்கப்படுகிறது உண்டானால் நம்முடைய மனம் பதைபதைக்க ஆரம்பிக்கிறது. கர்த்தராகிய தேவன் என்ன சொல்கிறார் பாருங்கள். கர்த்தர் கிரியை செய்யக்கூடிய வரைக்கும் நீங்கள் கர்த்தராகிய தேவனை தொந்தரவுப்படுத்தாமல் அவர் கிரியை செய்யக்கூடிய வரைக்கும் நீங்கள் அமர்ந்திருக்க பிரயாசப்படும். ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக ஒரு விண்ணப்பத்தை நீங்க சொல்லிட்டீங்கன்னா, அல்லது ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக ஒரு வார்த்தைகளை அறிவிக்கிறது உண்டானால் அந்த வார்த்தைகளை கர்த்தராகிய தேவன் கேளாதவரை போல விடக்கூடியவர் அல்ல. நீ என்ன காரியத்தை பேசணுமோ அவங்க எல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல ரெக்கார்ட் ஆக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். எல்லா காரியத்திற்கும் உரிய பலன் கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தே தீரும். ஏன்னா பைபிள்ல வசனத்துல ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார், நீங்க செய்யக்கூடிய எல்லா விதமான நல்ல பிரயாசங்கள் யாவற்றையும் நினைவு கூறாமல் காணப்படுகிறதுக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அநீதம் உள்ளவர் அல்ல. எல்லா காரியத்தையும் கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. நீங்க அழக்கூடிய அழுகையை கர்த்தர் பார்க்கிறாரு, நீங்க படக்கூடிய வேதனையை கர்த்தர் பார்க்கிறாரு, குடும்பத்துல நீங்க படக்கூடிய அநேக விதமான பிரச்சனைக்குரிய காரியங்களை கர்த்தருடைய கண்கள் பார்க்கிறது. ஆண்டவராகிய
தேவனை அறிந்திருக்கிறோம் என்கிறதற்காக நிறைய ஜனங்கள் நமக்கு விரோதமாக அநேக விதமான பிரச்சனைக்குரிய காரியங்கள் உருவாக்கப்படக்கூடிய நேரத்தில் உங்கள் வாய்களை திறவாமல் மௌனமாய் அவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கர்த்தருடைய கண்கள் ஆழமாய் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. அவைகளுக்குரிய பலன்களை தரக்கூடிய தேவன் அவைகளை மெய்யாகவே கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்க ஆரம்பிக்கின்றார். அந்த காலங்கள் வரும் பொழுது அந்த வசனத்தில் என்ன போடுங்க பாருங்க, நீங்களும் நானும் செய்யக்கூடிய பிரயாசங்களை பற்றி நினைவு கூறாது இருக்கக்கூடிய அளவிற்கு அவர் அநீதமுள்ள ஒரு தேவன் அல்ல. எல்லா காரியத்தையும் நினைவிலே கொள்ளக்கூடிய ஒரு தேவன். நீங்கள் வெறும் விடக்கூடிய பெருமூச்சுகள், நீங்கள் வடிக்கக்கூடிய கண்ணீர், நீங்க செய்யக்கூடிய பிரயாசம், அந்தரங்கத்தில் ஆண்டவராக தேவனுடைய நாமத்திற்கு நீங்களும் நானும் செய்யக்கூடிய பாடுகள், நிறைய விதமான பிரச்சனைகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய நேரத்தில் எவ்விதமான முறுமுறுப்பும் இல்லாமல் அவைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள், இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தராக தேவன் நினைவிலே கொள்ளும் ஒரு தேவனாக விளங்க ஆரம்பிக்கிறார். நல்ல ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால பேதுரு அவனோடு கூட காணப்படக்கூடிய அப்போஸ்தலர் ஒரு நாள் கர்த்தராக தேவனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய நேரத்தில் கர்த்தரை பார்த்து ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறாங்க. ஆண்டவரே, எல்லா விதமான காரியத்தையும் நாங்கள் உமக்காக உம்முடைய நாமத்திற்காக விட்டு வந்தோமே, பரலோகத்தில் எங்களுக்கு பலன் எப்படியா இருக்கும் என்கிறதை பற்றி கர்த்தராக தேவனை நோக்கி அவன் கேட்கின்றான். உடனே பேதுருவை பார்க்கக்கூடிய கர்த்தர் சொல்லுகின்றார், ஆண்டவராகிய தேவனுக்கென்று எதையாகிலும் விட்டவன் மறுமையிலே அநேக மகிமையான காரியங்களை பெற்றுக் கொள்வார். பரலோக ராஜ்யத்திலே உங்கள் பெயரினால் அநேக விதமான வாசஸ்தலங்கள் உருவாக்கப்படுகிறதையும் அந்த வாசல்களிலே உங்களுடைய நாமங்கள் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறதையும் நீங்கள் மெய்யாகவே காண்பீர்கள் என்பதை பற்றி கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. கர்த்தருக்குன்னு ஒரு காரியத்தை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அதனுடைய விளைச்சல் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையிலே வந்தே தீரும். அப்ப கர்த்தர் என்ன சொல்கின்றார், நம்பிக்கையிலே பொறுமையாய் காத்திருங்க. நீங்க செய்யக்கூடிய பிரயாசம் வீணாக இல்லை, காற்றிலே நீங்க செய்யக்கூடிய ஒரு காரியமாய் அல்ல, அல்லது மற்ற மக்களுக்கு முன்பதாக நீங்களும் நானும் கையாலாகாத ஒரு மக்களை போல நாம் நம்முடைய நிலைகள் யாவற்றையும் மெய்யாகவே விட கொடுக்கக்கூடிய ஒரு மக்களை போல நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும், நீங்க வடிக்கக்கூடிய ஒவ்வொரு துளி கண்ணீரையும், அந்தரங்கத்தில் எவ்வளவு தூரம் நீங்க புலம்பி அழ ஆரம்பிக்கிறீங்க, எல்லா காரியங்களையும் நினைவு கூறும் கர்த்தர் ஆண்டவராக தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே ஒருவேளை இந்த உலகத்திலும் அல்லது ஒருவேளை மறு உலகத்திலும் அதற்குரிய முழு பலனை கர்த்தராக தேவன் நம்முடைய வாழ்க்கையை தருவார். அப்ப அது நமக்கு வெய்யாகவே ஒரு பரவசமான ஒரு காலமாக காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நம்பிக்கையிலே பொறுமையாய் காத்திருங்கள். தேவனுக்குன்னு நாம் அநேக விதமான கிரியைகளை செய்கிறோம், தேவனுக்குன்னு நம்ம பிரயாசப்படும். இந்த உலகத்துல எத்தனையோ விதமான மக்கள் உலகத்தின் பின்பதாக ஓடக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. உலகத்தின் பின்பதாக ஓடக்கூடிய மக்களுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்லி பாருங்க. உலகத்துல வேலை பார்க்கக்கூடிய மக்கள், நீங்க வந்து வேலை பார்க்கக்கூடிய கம்பெனியில அதாவது 30 நாள் அல்லது 31 நாள் இடைவிடாம நீங்க வந்து பணியாற்ற ஆரம்பிக்கிறீங்க. எல்லா விதமான காரியத்திலும் ஒரு லீவ் கூட நீங்க வந்து எடுக்காம அந்த கம்பெனிக்காக அந்த ஒரு வேலை செய்யக்கூடிய ஸ்தலத்திற்காக இரவும் பகலும் ஓய்வில்லாமல் நீங்கள் உழைக்க ஆரம்பிக்கிறீங்க. 31 நாளும் நீங்க வேலை பார்த்து முடித்து 1ஆம் தேதி அன்று வரக்கூடிய நேரத்துல அவர்கள் எல்லா விதமான மக்களும் நீங்கள் செஞ்சிருக்கக்கூடிய வேலைக்கு கூலிகளை எப்படி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க பாருங்க. எல்லா ஜனங்களும் கொடுக்குறாங்க. அப்ப உலக பிரகாரமான மனிதனே, நீங்க செஞ்சிருக்கக்கூடிய பிரயாசத்துக்குரிய பலன்களை தருகிறது உண்டானால் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் படும் பிரயாசத்தை ஆண்டவராக தேவன் நினைவிலே கொள்ளாமல் இருப்பார் என்று யோசிப்பார். அப்ப வேதத்துல ஆண்டவராக தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்துகின்றார், நம்பிக்கையிலே பொறுமையாய் காத்து. நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார். எந்த காரியமா இந்த பூமியிலே கர்த்தருக்கென்று ஒரு சின்ன ஒரு கல்லை தூக்கி போட்டா கூட அதனுடைய பலன் பரலோகத்தில் உனக்கு மிகுதியாய் காணப்படுகிறதை பார்ப்பாய். இந்த பூமியிலே ஆண்டவராக தேவனுடைய நாமத்திற்கென்று எதை நீ செயல்படுத்த, அதனாலதான் அந்த நாட்களிலே காணப்படக்கூடிய அப்போஸ்தல ஜனங்கள் எல்லாரும் தங்களுடைய உயிரையும் துச்சமாக நினைத்து கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக அவர்கள் இம்மையளவும் ஓய்வு ஒளிச்சல் இல்லாமல் ஊழியங்களின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்கின்றார், உங்கள் பலிகளின் மேல் நான் வார்க்கப்பட்டு போனால் நலமாயிருக்கும் என்று சொல்லி அந்த அளவிற்கு அந்த ஊழியத்தை அவ்வளவு தூரம் சிறமேற்கொண்டு செய்ததற்கு என்ன காரணம் என்றால் அவர் செய்யும் எல்லா விதமான பிரயாசத்திற்கும் பலன் ஒன்று உண்டு என்கிறதை அவர் ஆழமாய் நம்பக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, நல்ல பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்பிக்கையிலே பொறுமையாய் காத்திருங்கள். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் பலனை கர்த்தராக தேவன் தருவார். எத்தனையோ காரியங்களை, எத்தனையோ நல்ல பொசிஷன்லாம் வரக்கூடிய நேரத்துல அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவராக தேவன் சொன்னார் என்பதற்காக ஏதோ ஒரு காரியத்தின் ஊடாக நம்ம கடந்து போவோம். கர்த்தராக தேவனுடைய நாமத்தினால இந்த காரியத்தின் ஊடாக கடந்து போவது பெரிய நஷ்டம். நம்முடைய வாழ்க்கையிலே பல விதமான இழப்புகள்,
ஆனால் கர்த்தராகிய தேவன் சொன்னார் என்ற அந்த ஒரு காரியத்திற்காக சில பேர் திருமணம் பண்ணியிருப்பாங்க, சில பேர் அநேக விதமான வேலையின் ஊடாக கடந்து போயிருப்பாங்க, சில பேர் சில காரியங்களின் ஊடாக கடந்து போயிருப்பாங்க. இந்த காரியத்தின் நிமித்தம் பல நஷ்டங்கள் வரக்கூடியதாக காணப்பட ஆரம்பிக்கலாம். பல விதமான இழப்புகள் வரக்கூடியதை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே நாள்தோறும் அனுபவிக்கக்கூடிய மக்களாய் விளக்குகிறத பார்க்க முடியும். ஏன் தான் கர்த்தராகிய தேவன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உருவாக்கி தந்தார்? கர்த்தராகிய தேவனுக்கு தானே இத்தனை விதமான காலங்கள் நான் காத்திருந்தேன். தேவன் சொன்னார் என்று சொல்லித்தானே இத்தனை விதமான காரியங்களின் ஊடாக கடந்து போனேன். கர்த்தர் சொல்லுகிறார், அதற்குரிய பலன் ஒரு நாள் உனக்கு உண்டு. நீ செஞ்ச ஒவ்வொரு காரியத்திற்கும் உடைய பலனை தரும் நன்மையான கர்த்தர். அதுல நம்பிக்கையாக நீங்கள் காத்திருங்கள். நீங்கள் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தராக தேவன் நினைவிலே வைத்து அவைகளுக்குரிய மிகுதியான பலன்களை தரக்கூடிய ஒரு தேவனாக விளங்க ஆரம்பிக்கும். அப்ப ஒரு மனிதன் பயிர்களை நட ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த பயிர் விளையும் என்கிற நம்பிக்கையோடு அவன் காத்திருக்கிறது மாதிரி நீங்களும் நானும் நல்ல பலன்களை கர்த்தராக தேவனுக்குள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்த ஒவ்வொரு காரியத்திற்கும் உரிய பலனை கர்த்தர் நிச்சயமாய் தருவார் என்கிற பொறுமையோடு நீங்கள் ஆண்டவருக்கு முன்பதாக நம்பிக்கையாய் காத்திருங்கள். அவர் ஆண்டவராக தேவன் உங்களையும் என்னையும் ஏமாற்றக்கூடிய ஒரு கடவுள். நீங்க செஞ்சிருக்கக்கூடிய காரியங்களை ஆண்டவராக தேவன் கண்டும் காணாத அளவிற்காக விட்டுவிடக்கூடிய ஒரு தேவனும் அல்ல. நீங்க என்னென்ன காரியங்களை கர்த்தருக்கு நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்களோ, என்னென்ன விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சு, ஒருவேளை நம்ம கூட அந்த காரியத்தை மறந்து போயிருக்கலாம். ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால் நீங்க பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவத்தை பார்ப்பீங்க. நீங்க செஞ்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான காரியங்களும் வாசிக்கப்பட ஆரம்பிக்கும். பரலோகத்துல நீங்க செஞ்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான கிரியைகளையும், உலகத்துல கர்த்தருக்காக செய்த எல்லா விதமான பிரயாசங்களையும் கர்த்தராக தேவனுடைய சமூகத்திலே வாசிக்கப்படக்கூடிய அந்த நிலைகள் நீங்க பார்ப்பீங்க. பார்க்கக்கூடிய நேரத்தில் நீங்க சொல்லுவீங்க, நான் இந்த மாதிரி ஒரு எந்த விதமான காரியத்தை நான் செஞ்ச மாதிரி எனக்கு ஞாபகத்தில் இல்லையே. நீங்க மறந்திருக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பித்தாலும் தேவன் அவைகளை நினைவிலே கொண்டு அவைகளுக்குரிய ரிவார்டை தருவார். ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால 2 ஆடுகளை கர்த்தராக தேவன் பேசினார். ஒன்று வெள்ளாடுகளையும் இன்னொன்று செம்மறி ஆடுகளையும் கர்த்தராக தேவன் வெவ்வேறாய் பிரிப்பார். அப்ப ஆண்டவராக தேவன் வெள்ளாடுகளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவார், நான் வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வரல. நான் அநேக விதமான பலவீனமாய் காணப்பட்டேன், என்னை பற்றி நீங்க பார்க்க கூட வரல. என்னுடைய ஒவ்வொரு விதமான தேவைகளிலும் நீங்கள் என்னை இங்கே சந்திக்கும்படிக்காய் வரவில்லை என்பதை பற்றி சொல்லுவார். அப்பொழுது அவர்கள் ஆண்டவராக தேவனை பார்த்து சொல்லுவாங்க, நாங்கள் உங்களை எப்போ இப்படி பார்த்தோம் ஆண்டவரே, நாங்கள் உங்களை இந்த மாதிரியான ஒரு காரியத்தை நாங்கள் பார்த்ததான் ஞாபகத்திலே இல்லை. ஆண்டவராக தேவன் அவர்களை பார்த்து சொல்லுவார், இந்த சிறியரில் ஒருவனுக்கு எவைகளை நீங்கள் செய்தீர்களோ அதை நீங்கள் எனக்கே செய்தீர்கள். ஆண்டவராக தேவன் அந்த செம்மறியாடுகளை பார்த்து சொல்வார், நான் அநேக விதமான பலவீனமா இருந்தேன், வியாதியாக இருந்தேன், மரணப்படுக்கையில காணப்பட்டேன், என்னை இல்லையே நாங்கள் ஒண்ணுமே செய்யலையே ஆண்டவரே. நீங்களும் நானும் செய்யாதிருக்கக்கூடிய காரியங்களைப் போல நம்முடைய நினைவிலே காணப்படாது இருக்கக்கூடிய தன்மைகளை கூட எண்ணி செலுத்தும் கர்த்தர் அவர். ஒவ்வொரு காரியத்துக்கு உடைய ரிவார்டை நம்முடைய வாழ்க்கையில தருவார். அதுதான் நம்பிக்கையிலே ஒரு பொறுமை. ஆண்டவராக தேவனுக்குன்னு இந்த பூமியில நீங்களும் நானும் அநேகம் பாடுகளை பட்டிருக்கிறோம். இது வரைக்கும் நம்ம பட்டிருக்கிறோம், நிறைய காரியத்தை நம்ம மறந்துருக்கலாம். எத்தனை விதமான பாடுகளை நீங்கள் பட ஆரம்பித்தாலும், எத்தனை விதமான காரியங்களை கர்த்தருடைய நாமத்திற்கு நீங்கள் தூக்கி சுமக்க ஆரம்பித்தாலும் கூட அவைகளுக்கு உண்டான பலன்களை கர்த்தராக தேவன் ஒருவேளை இந்த உலகத்தில் அல்லது ஒருவேளை மறு உலகத்துல நிச்சயமாய் ஆண்டவராக தேவன் அவைகள் ஒவ்வொன்றுக்கும் உரிய தொகைகளை எண்ணி செலுத்தும் தேவனாகவே அவருடைய நிலைகள் காணப்பட ஆரம்பிக்கும். பொறுமையா நீங்க காத்திருக்கணும். நம்ம இவ்வளவு நாள் பட்டமை பிரயாசப்பட்டமை ஒண்ணுமே இல்லாம பற்றி நீங்க வேதனைப்படாதீங்க. நீங்க செய்திருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் உரிய பலன் நிச்சயமாய் உண்டு என்பதை கர்த்தராக தேவன் சொல்கிறார். நம்பிக்கையிலே பொறுமையாக காத்திருக்கக்கூடிய ஒரு அனுபவம் தான் நல்ல பலனை நம்முடைய வாழ்க்கையிலே தரக்கூடியதாய் விளங்க ஆரம்பிச்சிடும். பாதியில நான் இவ்வளோ நாள் வரைக்கும் கர்த்தராக தேவனுக்கு எத்தனை காரியத்தை செஞ்சுட்டேன், இனி நான் கர்த்தராக தேவனுடைய காரியத்திற்கு எதை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி நிறுத்திடாதீங்க. நம்பிக்கையிலே பொறுமையாய் நீங்கள் காத்திருக்கிறது உண்டானால் நீங்கள் செய்த ஒவ்வொரு காரியத்திற்கும் உரிய மகா உன்னதமான மகிமையை பலனை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னுடைய நிருபத்திலே சொல்லும் பொழுது அவர் நல்ல ஒரு வார்த்தை ஒன்றை ரொம்ப அந்த காரியங்களை ரொம்ப ஆச்சரியத்தோடு கூட பேச ஆரம்பிக்கின்றார். இந்த உலகத்தில் நீங்களும் நானும் படக்கூடிய பாடுகள் இனி வரக்கூடிய வெளிப்படக்கூடிய மகிமைக்கு எவ்விதத்திலேயும் ஒப்பிடக்கூடியவைகள் அல்ல என்கிறதை பற்றி பேசுகிறார். நான் இந்த பூமியில சின்ன ஒரு காரியத்தை செஞ்சேன், அதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ரிவார்டை கர்த்தராக தேவன் தருவார் என்று சொல்லி நான் யோசிச்சு கூட பார்த்தது. ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு பலனை கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கின்றார். நீங்க கர்த்தராக தேவனுக்கென்று ஒரே ஒரு மனுஷனுக்காக நீங்க ஜெபிக்கக்கூடிய ஒரு மக்களை விளங்க ஆரம்பிச்சாலும் சரி, இவ்வளவு நாள் வரைக்கும் ஒளியுமே பார்க்கல, ஒரே ஒரு காரியத்திற்காக ஒரு மனுஷனுக்காக நீங்க ஜெபிச்சிருக்கீங்கன்னு வச்சுங்க, அதற்குண்டான பலனையும் கர்த்தராக தேவன் தரக்கூடியவராக விளங்க ஆரம்பிப்பார். நல்ல ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள உங்களை கூட்டிட்டு போறேன். இயேசுவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்ட கள்ளர்கள் 2 பேரும் கள்ளர்கள் என்றே வேத புஸ்தகம் அவர் நமக்கு முன்பதாக சுட்டி காமிக்கிறது.
2 பேரும் திருட்டு தொழிலை செஞ்சவங்க தான். 2 பேரும் கடவுளுக்கு பயம் இல்லாதவர்கள் தான். 2 பேரும் அநேக விதமான சட்டத்தினால் தண்டிக்கப்பட்டவர்கள் தான். இப்ப இயேசுவோடு கூட 2 பேரும் சிலுவையிலே ஒன்றாக இணைக்கப்பட்டு அவர்களும் சிலுவை மரத்தில் தொங்குறாங்க. இந்த 2 பேர்ல நல்லவர்கள் யார் அப்படின்னா யாருமே நல்லவங்க கிடையாது. 2 பேருமே திருடங்க தான். 2 பேரும் குற்றவாளிகள் தான். 2 பேரும் ஆண்டவராகிய தேவனுக்கு எதிரடியாக ஆண்டவருடைய சட்டங்களுக்கு மீறின ஒரு மக்களாக சட்டத்திட்டங்களுக்கு மீறின ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். இப்ப இந்த 2 பேர்ல ஒருவன் ஆண்டவராக இயேசுவை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகின்றான். என்ன சொல்லுகின்றான்? அவர் தீமையான காரியத்தை செய்யாமல் அடிக்கப்பட்டிருக்கின்றார், நாமோ தீமைகளை செய்து அடிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஒரு வார்த்தை தான் சொல்லும். அதற்குரிய பலனை கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், மறு உலகத்தில் நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்பதை பற்றி கர்த்தர் ஒரு சின்ன ஒரு வார்த்தை தான் சொன்னார். அந்த வார்த்தைக்கே கர்த்தர் அவ்வளோ பெரிய ஒரு மகிமையை தருகிறது உண்டானால் கர்த்தருக்கு நம்ம எவ்வளவு காரியத்தை செஞ்சிருக்கிறோம் பாருங்க. கர்த்தருக்கு எவ்வளவு தியாகத்தை பண்ணியிருக்கிறோம் பாருங்க. எத்தனை காரியத்தை நம்ம இழந்திருக்கிறோம் பாருங்க. அதனுடைய பலன் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் வந்தே தீரும். பயப்படக்கூடாது. ஆகவே இனி வரக்கூடிய நாட்கள்ல நல்ல பலனை பெற வேண்டும் என்று சொன்னால் நீடிய பொறுமையாய் நீங்கள் இவைகளுக்காய் காத்திருக்க வேண்டும் என்று தேவன் தம்முடைய வசனத்தின் மூலம் சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்ப நம்ம இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்கள்கிட்டையும் நம்ம எழுந்து நின்று நீங்க வந்து உங்களுக்கு உண்டான சாட்சியை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னா எத்தனையோ பாதைகளின் ஊடாக நம்ம கடந்து வந்திருக்கோம். அந்த பாதையை திரும்பி பார்த்தோம்னா நானா இவ்வளவு தூரம் நான் நடந்து வந்திருக்கிறேன், எத்தனை இழப்புகள், எத்தனை நஷ்டங்கள், அந்த பாதையை நான் பார்த்தாலே இத்தனை கடினமான ஒரு பாதையின் ஊடாக கடந்து வந்திருக்கிறேனே, இவ்வளவு பயங்கரமான ஒரு வேதனையின் ஊடாக கடந்து வந்திருக்கிறேனே என்பதை பற்றி நம்முடைய மனம் நம்மை அறியாமல் பிரமிக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறத பார்த்து இத்தனை பாடுகளை வேதனைகளை பட்டு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தராக தேவன் பலன்களை தராதிருக்கிறது எப்படி? ஆகவேதான் கர்த்தருடைய வேதத்துல வாசிக்கிறது மாதிரி நம்பிக்கையிலே பொறுமையாய் காத்திருங்கள். நீங்கள் பட்ட ஒவ்வொரு காரியத்திற்கும் உரிய பிரதிபலன் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே வந்தே தீரும் என்கிறதில் சந்தேகமில்லை. 2வது ஒரு காரியத்தை பாருங்க. வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 19வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 19வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கேளுங்க. என்ன சொல்லுது பாருங்க. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். 2வது ஆத்துமாக்கள் என்று அழைக்கப்படக்கூடிய நம்முடைய சிந்தனையை குறித்து சொல்லப்படக்கூடிய வார்த்தை. சிந்தனையில தான் ஒரு மனிதன் அநேக விதமான தவறான காரியங்களை நினைவிலே கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறார். வெளியரங்கமா எத்தனையோ விதமான காரியங்களை செயல்படுத்தக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்தாலும் சிந்தனைகளில் பலவிதமான மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தராகிய தேவன் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறார் சொன்னா, உங்களுடைய சிந்தனையில ஒரு முழு பொறுமையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லுகிறார். வெளியே நல்ல கிரியைகளை செய்யக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பித்தாலும் நம்முடைய சிந்தனைகளில் பலவிதமான யோசனைகள் எழும்ப ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். சில நேரத்தில் நம்முடைய சிந்தனைகள் நம்மை பார்த்து சொல்லும், ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறப்பா. எல்லா விதமான மக்களும் உலகத்துல நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய இந்த காலத்துல ஒரு பைத்தியக்காரனை போல ஏசு ஏசு என்று சொல்லி நீ உன்னுடைய வாழ்க்கையை நீ ஏமாற்றிக் கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சுட்டு எத்தனை மக்களுடைய நிலைமையை பாரு. அவர்கள் எல்லாரும் மேலான ஒரு அந்தஸ்தின் ஊடாக மேலான ஒரு மகிமையின் ஊடாக கடந்து போயிருக்கிறாங்க. நீ படித்திருக்கக்கூடிய படிப்புக்கும் நீ செய்திருக்கக்கூடிய எல்லா விதமான திறமைக்கும் ஏற்ற மாதிரி நல்ல ஒரு தொழிலின் ஊடாக நீ கடந்து போயிருக்கிறது உண்டானால் எத்தனை மகிமைகளை நீ உன்னுடைய வாழ்க்கையை பெற்றிருக்க முடியும். வெளியே நம்ம ஊழியம் தான் பார்ப்போம். ஆனால் என்னுடைய மனம் என்னை அடிக்கடியா இடித்து உரைத்து பேசக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறது. நான் மட்டும் பேசாம உலக ரீதியான ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போயிருந்தா இவ்வளவு பெரிய ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையின் ஊடாக போயிருப்பேன். எத்தனை காலங்களின் ஊடாக கடந்து போயிருப்பேன். ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாள்ல என்னுடைய மனதிலும் கூட இதே விதமான சிந்தனை அடிக்கடி எழும்பக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்தது. ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்பதாக நான் ஏற்கனவே உங்களோடு கூட பேசின அந்த ஞாபகம் எனக்கு இருக்கிறது. என்னுடைய பாலியல் நண்பன் ஒருவர், அவன் நிறைய அநேக விதமான அதாவது தவறான தொழில்கள் யாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு நண்பன். அவன் என்னை பார்த்து ஒரு நாள் அதாவது அவனுடைய மாமாவனுடைய வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு போய் என்னை அங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவங்களுடைய மாமாட்ட சொன்னா, இவனை இந்த மாதிரி தொழிலில் நம்ம ஈடுபடுத்த வேண்டும், அவனை நிறைய சம்பாதிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறான்னு சொல்லி என்னை அறிமுகப்படுத்தினான். அவர் முதல் வார்த்தையாக சொன்னார், தம்பி இந்த ஒரு காரியத்தின் ஊடாக அது என்ன தொழில் நான் சொல்லணும்னு ஆசைப்படல, அந்த தொழிலின் ஊடாக நீங்க கடந்து போகிறது உண்டானால் உனக்கு அதாவது ஒவ்வொரு நாளைக்கும் உரிய சம்பளம் ஏறக்குறைய 50,000 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் உன் கையில கொடுக்கும். அதற்குரிய அநேக விதமான லாபமான காரியங்களின் ஊடாக நீ கடந்து போகலாம். 1 வருஷம் இல்லை, ஒரு 5 மாசம், ஒரு 2 மாசம், ஒரு 3 மாசத்துக்குள்ளேயே நிறைய காரியங்களை நீ உடையவனாக மாற்றத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சிருவாய் என்பதை பற்றி அவர் என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். என்னுடைய மனசுல நான் யோசிச்சேன், எத்தனை விதமான காரியங்களின் ஊடாக கடந்து போகிறது காட்டில் நல்ல ஒரு இந்த மாதிரி ஒரு தொழில் ஊடாக கடந்து போகிறது உண்டானால் நமக்கு லாபகரமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். மட்டுமல்லாமல் நல்ல ஒரு ஊழியத்தின் ஊடாக ஊழியத்துக்கு நம்ம நிறைய சப்போர்ட் பண்ணலாம். இப்படிப்பட்ட காரியத்தின் ஊடாக கடந்து போகல பிரச்சனை இல்லை.
ஆண்டவராக தேவனுடைய சமூகத்திலே அன்று இரவு நான் காத்திருந்த பொழுது கர்த்தர் என்னோடு கூட ஒரு வார்த்தை கொண்டே பேசினார். உலகத்திலே மேன்மை உனக்கு வேண்டுமா, ஆண்டவராக என்னுடைய சமூகத்திலே உனக்கு மேன்மை வேண்டுமான்னு கர்த்தர் கேட்டார். ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு வேண்டும். உலகத்திலே காணப்படக்கூடிய மேன்மையெல்லாம் அனித்தியமானது என்பதை பற்றி நான் கர்த்தரோடு கூட பேசுவேன். அப்படி என்றால் இந்த ஒரு காரியத்தின் ஊடாக உன்னுடைய நினைவுகள் யாவற்றையும் நீ செலுத்துகிறதுக்கு என்ன காரணம் என்பதை பற்றி கர்த்தர் பேசினார். உன்னை நான் கூட்டிட்டு வந்திருக்கக்கூடிய கர்த்தர் கையாலாகாத ஒரு கர்த்தரை பாதியில் நான் விட்டுட்டு போயிடும். நான் உன்னைய கடைசி வரைக்கும் நடத்தக்கூடிய ஒரு கர்த்தர் என்பதை பற்றி நம்பிக்கை இல்லாமல் நீ கடந்து போகிறதனுடைய காரணம் என்ன என்று கர்த்தர் என்னை பார்த்து கேட்டார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, பல நேரத்துல நம்முடைய சிந்தனைகளில் நிறைய நேரத்தில் நம்ம கர்த்தராக தேவனை மறுதலிக்க ஆரம்பிக்கிறோம். ஏன் இந்த கஷ்டமான பாடுகளின் ஊடாக கர்த்தர் நம்மை அனுமதிக்கின்றார்? நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கர்த்தராக தேவன் தரக்கூடாதா? நன்மையான ஆண்டவருக்கு தெரியும் எந்த காரியத்தை எந்த இடத்தில் அவனுக்கு கொடுத்தால் அவனுடைய ஆத்மாவுக்கு சேதம் வராத அளவிற்கு அவருடைய நிலைகள் பாதுகாக்கப்பட முடியும். கர்த்தருக்கு தெரியும். தெரிந்துதான் ஒவ்வொரு காரியத்தையும் உங்களுக்கும் எனக்கும் தரக்கூடிய ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கிறார். இத்தனை உபத்திரவங்கள் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுகிறதுனா, இந்த உபத்திரவங்கள் தான் உன்னையும் என்னையும் ஆண்டவருக்கு ஏற்றவண்ணமாய் உருவாக்கக்கூடியதாய் விளங்கும் என்கிறதை கர்த்தர் அறிந்துதான் உபத்திரவத்தை அனுமதிக்கின்றார். ஆண்டவராக தேவனுக்கு அறியாத எந்த விதமான விஷயமும் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் வருகிறது. ஒரு காரியம் அனுமதிக்கப்படுகிறது உண்டானால் தேவன் நம்ம மேல நம்பிக்கை வச்சு இந்த காரியத்திலே அவன் தன்னுடைய ஒவ்வொரு விதமான விஷயத்திலும் சரிவர இயங்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிப்பாய். இந்த உபத்திரவம் தான் அவனை என்னுடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற வண்ணமாய் உருவாக்கக்கூடியதாய் விளங்கும் என்கிறதற்காக இவனுடைய வாழ்க்கையிலே இந்த ஒரு காரியத்தை அனுமதிக்கிறேன். இப்படித்தான் கர்த்தராக தேவன் அனுமதிக்கின்றார். அப்ப வேத புத்தகத்தில் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி சிந்தனைகளிலே தவறான காரியங்களை யோசியாத அளவிற்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. எதை ஆண்டவராக தேவன் தந்தாலும் நன்மை என்பதை நீங்களும் நானும் யோசிக்கணும். எந்த விஷயத்தை கர்த்தராக தேவன் தர ஆரம்பித்தாலும் அது ஒருவேளை என்னுடைய வாழ்க்கைக்கு இப்ப அந்த காரியம் பிரயோஜனம் இல்லாததா இருக்க ஆரம்பித்தாலும் கூட, இது ஏன் கர்த்தராக தேவன் தந்தார், இது ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டது, இதை ஏன் கர்த்தராக தேவன் அனுமதிக்க ஆரம்பித்தார், ஒருவேளை அந்த நேரத்துக்கு அந்த ஒரு காரியத்தை பற்றி அறிவில்லாதவர்களை நாம் காணப்பட ஆரம்பித்தாலும் ஒரு நாள் அவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே பயனாக்கப்படும் பொழுது அப்ப நம்ம உட்கார்ந்து யோசிப்போம், ஆண்டவராக தேவன் சரியான காரியத்தை தான் என்னுடைய வாழ்க்கையிலே தந்திருக்கின்றார். இப்போ எனக்கு அந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில பிரயோஜனம் இல்லை, ஆனால் இனி வரக்கூடிய காலங்களுக்கு அது பிரயோஜனம் உள்ளது என்பதை அறிந்து தேவன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயத்தை அனுமதிக்க ஆரம்பித்தார். அப்ப தேவனாகிய கர்த்தரால் அனுமதிக்கப்பட்ட எல்லா விஷயமும் பிரயோஜனமானவைகள். எந்த காரியமும் நீங்களும் நானும் கர்த்தரை விட்டு விலகும்படி உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டவைகள் அல்ல. கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே நீங்களும் நானும் நன்மை பெறக்கூடாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆண்டவராக தேவன் ஒரு கடுமையான ஒரு எஜமானும் கிடையாது. உங்களை நேசிக்கும் ஒரு நல்ல ஒரு தகவல். அதப்ப நம்முடைய சிந்தனையில ஆண்டவராக தேவனை குறித்து நன்மையான நினைவுகளின் ஊடாக நீங்க கடந்து போக வேண்டியது அவசியம். நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க, கர்த்தருக்கு கண் இல்லை, கர்த்தராக தேவனுக்கு செவி இல்லை, கர்த்தராக தேவனுடைய கஷ்டத்தெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறார். இல்லை, எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஏன் அனுமதிக்கிறார் சொன்னால், இந்த சிறையிருப்பின் ஊடாகத்தான் இவனுடைய ஜீவன் எனக்கு உகந்ததாய் மாற்றப்பட முடியும். கர்த்தர் நிதானம் பண்ணி அவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்க ஆரம்பிக்கிறார். அப்ப ஆண்டவராக தேவனால் அனுமதிக்கப்பட்ட எந்த விஷயத்தையும் நீங்களும் நானும் புறம்பே தள்ளாமல் அவைகளை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் நம்முடைய சிந்தனைகள் கரைப்படுத்தப்படாமல் முழு பலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். எதையும் நீங்களும் நானும் தவறான புரிந்து கொள்வதன் ஊடாக இவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த காரியங்கள் யாவற்றையும் ஆசிரிக்க கூடாது. இதுக்கு நல்ல ஒரே ஒரு கதை உங்களுக்கு சொன்னாதான் இவைகளை பற்றியதான விளக்கத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஒரு குடும்பம், அல்ல கணவனும் மனைவியும், ஒரே ஒரு சின்ன ஒரு குழந்தை, கை குழந்தை. அந்த குழந்தைய தொட்டில் போட்டுட்டு அவங்க வீட்டுக்காரருக்கு அநேக விதமான பலவீனங்கள், வியாதி நிமித்தம் அவர் படுத்த படுக்கையாக காணப்படக்கூடிய ஒரு நேரம். உடனே அந்த அம்மா இப்போ பார்த்தீங்கன்னா தெரு பைப்பில் தண்ணி வருது, கொஞ்சம் தூரத்தில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரணும். அந்த அம்மா அந்த வீட்டு ஆளுக்கு முன்னால் சொல்லிட்டு போகிறாங்க, நான் இப்போ நான் வீட்டுக்கு தேவையான தண்ணீர் யாவற்றையும் எடுத்துகிட்டு வரேன், வீட்டை பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த ஆளை பெட்டை விட்டு எதிர்க்க முடியாது. கொஞ்ச நேரத்தில் அந்த ஆளை அயர்ந்த நித்திரையின் மூலம் கலந்து போய்ட்டு நல்லா தூங்கிட்டு. அந்த அம்மா வீட்டில் அங்கே போய் தண்ணி பிடிச்சிட்டு வீட்டுக்குள்ளே வர்றாங்க. அவங்க வீட்டில் ஒரு செல்லமாக ஒரே ஒரு கீரி பிள்ளை கீரி வளர்க்குறாங்க. இந்த கீரி பிள்ளையை பார்த்து அந்த அம்மா சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அந்த வீட்டு ஐயாவும் பார்த்து சொல்லிட்டு போகிறாங்க. இவர் தூங்கிட்டாரு. இந்த கீரி பிள்ளை என்ன செஞ்சிச்சு, பக்கத்தில் போய் நின்று, அதாவது அந்த தொழில் பக்கத்தில் போய் அது நிற்கக்கூடியதாக காணப்பட்டது. திடீரென்று சொல்லி அந்த வீட்டுக்குள்ளாக ஒரு பெரிய ஒரு கரு நாகம் ஒன்று வந்தது. உங்களுக்கு தான் தெரியும், பாம்பை பார்க்கக்கூடிய நேரத்தில் கீரி அது பெரிய சண்டை போட ஆரம்பிக்கும், நல்லா தெரியும். அந்த ரெண்டு காரியத்திற்கும் சண்டை உருவாக்கப்பட்டு அந்த கீரி இப்போ என்ன செய்வாங்க, அந்த பாம்பினுடைய கழுத்தை கடிச்சு அந்த பாம்பை ஒன்று அழிச்சிருச்சு. இப்போ ரத்தம் தோய்ந்த வாயோடு கூட அந்த கீரி போய் அந்த அம்மாட்ட போய் சொல்றதுக்காக வெளியே போகுது. இந்த அம்மா அங்கேருந்து தண்ணியை தூக்கிட்டு வர்றாங்க. தண்ணியை தூக்கிட்டு வரக்கூடிய நேரத்தில் வாயெல்லாம் ரத்தம்.
உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஐயோ, என்னுடைய பிள்ளையினுடைய கழுத்தை கடிச்சிட்டு போல இருக்கிறது சொல்லி இந்த கீரியை வளர்க்காத சொல்லி அந்த 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 மனுஷனுக்கு நான் அடிக்கடி நான் சொல்லக்கூடிய அந்த காரியத்தை கேட்காம அந்த அந்த கீரியை வளர்க்க ஆரம்பிச்சது இந்த ஒரே குழந்தை அந்த அந்த கீரியை அந்த கடிச்சு கொதல் விட்டுறது என்று சொல்லி யோசித்து கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த குடத்தை அப்படி தூக்கி, அதாவது அந்த அந்த தண்ணீரோடு கூட அந்த கீரியை மேலே போட்டார். செத்து போயிடுச்சு அந்த கீரி. நேராக வீட்டுக்குள்ளே வந்து ரொம்ப கோபதாபத்தோடு கூட அந்த அந்த வீட்டையா பிடிச்சி எழுப்பி திட்டி இந்த கீரியனுடைய பிள்ளையை கொண்டு போச்சுன்னு சொல்லிட்டு வீட்டை தேடி ஓடி வரக்கூடிய நேரத்தில் பிள்ளை அப்படியே நல்ல முறையில் தூக்கி கொண்டிருக்கக்கூடியதாக விளங்கிட்டு பார்த்தா கீழே பார்த்தா ஒரு பெரிய ஒரு பாம்பு அதனுடைய தலை துண்டிக்கப்பட்டதாக கீழே கிடக்கு. இதுக்கு என்ன காரணம் என்று சொல்லி யோசித்து பார்த்த பொழுது அப்பதான் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு. என்ன காரியம் தெரிஞ்சது? இந்த கீரியை அந்த பாம்பினுடைய கழுத்தை கொண்டுட்டு வெட்டிட்டு இது தன்னை அந்த ரத்தத்தோடு கூட எனக்கு முன்பதாக வந்து அறிவிக்கும்படிக்காக வந்திருக்கக்கூடிய அந்த காரியத்தை நான் தவறாய் புரிந்து கொண்டு அந்த கீரியை நான் கொண்டு போட்டுறேன்னு சொல்லி பின்பு அந்த அம்மா வந்து வருத்தப்பட ஆரம்பிச்சாங்க. இது ஒரு பழைய காலத்து கதை. இது ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய சிந்தனைகளில் வரக்கூடிய மாறாட்டங்கள்ல தவறான புரிந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதை பார்க்க முடியும். கர்த்தராகிய தேவனை பல வேளைகள்ல நீங்களா வந்து வீட்டில் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. பல வேளைகளில் கர்த்தராகிய தேவனை நீங்களும் நானும் திட்டி இருக்கக்கூடிய ஒரு மக்களாக கூட இருக்கலாம். ஆண்டவர் ஏன் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்தார்? ஆண்டவராகிய தேவன் ஏன் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தினூடாக கடந்து போறார்? ஏன் கர்த்தராகிய தேவன் எனக்கு மட்டும் நன்மை செய்யல? பல நேரங்களில் சில பேர் வந்து ஒரு படி மேல போய் கர்த்தராகிய தேவன் சில மக்களுக்கு தான் நன்மை செய்வார், சில பேருக்கு நன்மை செய்ய மாட்டார், பார்ஷியாலிட்டி பார்க்கக்கூடிய தேவன் இவருக்கு இந்த மாதிரியான காரியத்தெல்லாம் இப்படி எல்லாம் ஆண்டவராக தேவனை குறித்து பலவிதமான குற்றச்சாட்டுகளை செய்யப்படும் மக்களாக நீங்களும் நானும் விளங்கி இருக்கலாம். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, சிந்தனைகளில் வரக்கூடிய மாறாட்டங்கள் கட்டுப்படுத்தப்பட ஆரம்பிக்கிறதான் ஒரு நாளில் ஆண்டவராகிய தேவனுடைய முழுமையான திட்டங்களை நீங்களும் நானும் சரியாக விளங்கிக் கொள்ள முடியும். ஒரு ஃபர்னஸின் ஊடாக அநேகம் விதமான, அதாவது அந்த பீங்கான் களிமண்ணிலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கப்புகள் எதற்காக உள்ளே அனுமதிக்கப்படுகிறது என்று சொன்னால், அவைகள் முழு உருக்கொள்ள வேண்டும், அவைகளுடைய நிறங்கள் மாற்றத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும், அவைகள் விலையேறப்பட்டதாய் காணப்பட வேண்டியது உண்டானால் இந்த அநேக விதமான ஃபர்னஸின் ஊடாக இந்த கப்புகள் அழைத்து கொண்டு வரப்படுகிறது மாதிரி பலவிதமான உபத்திரவங்கள் உங்களையும் என்னையும் உருவாக்குகிறதற்கே தவிர உங்களையும் என்னையும் அழிக்கிறதற்காக கொடுக்கப்படவில்லை என்கிறதை பற்றியதான ஞானமுள்ள சிந்தனை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். இதைத்தான் கர்த்தர் சொல்கின்றார். சிந்தனையில ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை, சிந்தனையில ஒரு பொறுமை, எல்லா காரியத்தையும் உடனுக்குடனே நீங்களும் நானும் அநேக விதமான திட்டங்கள் யாச்சும் தீர்த்தக்கூடாது. இந்த ஒரு காரியம் இப்படித்தான் நடந்துச்சு, இப்படித்தான் இந்த ஒரு காரியம் உருவாக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்திலான உடனே நீங்களும் நானும் நியாயம் தீர்த்தக்கூடாது. அவைகள் எல்லாவற்றையும் ஆழமாய் உட்கார்ந்து ஆராய்ந்து பாருங்கள். ஏன் இந்த ஒரு காரியம் ஆண்டவராகிய தேவனால் அனுமதிக்கப்பட்டது? கர்த்தர் தந்ததற்கு என்ன காரணம் உண்டு, என்ன நோக்கம் உண்டு? ஆழமாய் ஆராய்ந்திருக்கிறது உண்டான ஒரு நாளில் அவைகளுக்குரிய விடைகளை தெளிவாய் நீங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பித்தால் ஆண்டவராக தேவன் காரணமில்லாமல் இவைகளை என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கவில்லை என்கின்ற உண்மையான நிலைகளை நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள முடியும். அப்ப இரண்டாவது காரியம் நமக்கு என்ன வேணும்னு சொன்னால், சிந்தனையிலே ஒரு பொறுமை, தாறுமாறாக சிந்திக்கக்கூடிய நிலைகள், தவறான அநேக விதமான புரிந்து கொள்ளக்கூடிய நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே முதல் காரியம் தவிர்க்கப்பட வேண்டியது அவசியம். மூன்றாவது ஒரு காரியத்தை குறித்து கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையை நமக்கு சொல்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகத்துல 40வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கேளுங்க. என்ன சொல்லுது பாருங்க. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னா, எதுல நம்முடைய வாழ்க்கையில பொறுமை இருக்கணும்னா, கர்த்தராகிய தேவனை கிரியை செய்யும்படி நீங்களும் நானும் பொறுமையாய் காத்திருக்கோம். அவர் கிரியை செய்யணும். நிறைய நேரத்துல கர்த்தருடைய சமூகத்தில் போய் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த ஒரு காரியத்தில் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை உருவாக்கி தர வேண்டும், எங்களுடைய மனதிலே யோசிக்க முடியாத ஒரு நன்மை எங்களுடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி இடைவிடாமல் ஊக்கமாய் நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம். கர்த்தராகிய தேவன் கிரியைகளை செய்கிறதற்கு முன்பதாக நீங்களே போய் அதிலே அநேக விதமான கிரியைகள் யாவற்றையும் செய்ய ஆரம்பிச்சோம். ஒரு காரியத்துல தேவன் அற்புதங்களை செய்கிறதுக்கு ஆயத்தப்படுவதற்கு முன்பதாக நீங்களே போய் பல இடத்துல போய் அநேக விதமான கடன்கள் யாவற்றையும் வாங்கி அந்த காரியங்களை நாம் செயல்படுத்தக்கூடிய மக்களாய் விளங்க ஆரம்பிக்கும். இப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, என்னுடைய கரங்களுக்கு நீ கட்டளை கொடுக்கிறது உண்டானால் என்னை இயங்கும்படி நீ அனுமதிக்க வேண்டும்னு கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அவரை இயங்க விடுங்க. ஆண்டவராக தேவன் இயங்கினால் எல்லா விதமான காரியத்திலும் ஒரு முழுமையான அனுபவத்தை நாம் தடையில்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். நீங்களும் நானும் இயங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அரைகுறையான தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில வறுமை தவிர முழுமையான அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வராது. தேவன் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்குகிறது உண்டானால் எல்லா விதமான தன்மையுடைய முழுமையை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் தரக்கூடிய ஒரு தேவனாக விளங்க ஆரம்பிக்கிறார். இதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் சொன்னாதான் இதனுடைய விளக்கத்தை நீங்க தெரிஞ்சுக்கிற முடியும். ராஜாவாகிய எசேக்கியா
அவருடைய வாழ்க்கையில திடீரென்று சொல்லி ஒரு பெரிய ஒரு போருக்குரிய அபாயம் உருவாக்கப்படக்கூடிய ஒரு நேரம். இஸ்ரவேல் ராணுவங்களுக்கு விரோதமாக பெனாதாத்தும் அவருடைய படைகளும் அநேக விதமான ஜனங்களாக திரள் கூட்டமாக அவங்க மேல இருக்கக்கூடிய ஜனங்களுடைய கண்கள் பெனாதாத்தினுடைய படைகளை பார்க்கக்கூடிய நேரத்துல அந்த ஜனங்கள் எல்லாரும் கடற்கரை மணலை போல எங்கும் அங்கும் வியாபித்திருக்கிறவர்களுடைய கண்கள் கண்டு மாத்திரத்தில் பயந்து போயிட்டார். ராஜாவுக்கு முன்பதாக அந்த வார்த்தைகள் அறிவிக்கப்பட்ட பொழுது ராஜா தன்னுடைய மனதின் ஆழத்திலே அநேக விதமான பயத்தோடு கூட யோசிக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். நிறைய நேரங்கள்ல தன்னுடைய வாழ்க்கையில அநேக விதமான பயத்தோடு கூட காணப்பட்டு அந்த ராஜா அவனுக்கு முன்பதாக நிறைய கடிதங்கள் யாவற்றையும் எழுதி அனுப்ப ஆரம்பிச்சாங்க. என்ன கடிதம் எழுத அனுப்ப ஆரம்பிச்சாங்க? அங்கு காணப்படக்கூடிய ரப்சாக்கே என்கின்ற அதிபதியினுடைய கையில கொண்டு போய் கடிதங்கள் யாவற்றையும் எழுதி, நீ போய் ராஜாவுக்கு முன்பதாக போய் இந்த கடிதங்கள் யாவற்றையும் விரித்து வாசித்துக்காங்க. இனி நம்பி இருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை எப்படிப்பட்டது? ராஜாவாகிய பெனாதாத்தினால் அழிக்கப்படாத ராஜ்யம் இந்த உலகத்தில் எங்க இருக்கிறது? எத்தனையோ விதமான ராஜ்யங்கள் யாவற்றையும் அழித்து ஒழித்த ராஜாவாகிய பெனாதாத்திற்கு முன்பதாக தைரியமா நீ நிற்கிறது எப்படி? ஆகவே உன்னுடைய தேசத்தை நீ எனக்கு முன்பதாக ஒப்பு கொடுத்து சரணாகதியாக சரணடைய வேண்டும் என்கிறதை பற்றி பயமுறுத்தக்கூடிய நிருபங்கள் யாவற்றையும் எழுத ஆரம்பிச்சார். இந்த காலங்கள் மட்டுமல்ல, அந்த காலத்திலையும் கூட, இப்ப இந்த காலத்திலையும் கூட நம்முடைய மக்களுக்கு ஒரு அதிபதியாக ஒருவன் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் எல்லா மக்களாலும் அவன் தேர்ந்தெடுக்கப்படுகின்றான். அந்த காலத்துல அரசர்களும் அப்படித்தான் மெய்யாகவே தேர்ந்தெடுக்கப்பட ஆரம்பிச்சார். அரசர்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? யுத்தத்துல மகா வலிமை பெற்றவர்களாய் விளங்க வேண்டும். சாதாரணமா பலவீனமா நோஞ்சானா இருக்கக்கூடிய ஒரு ஆளு கூட ராஜா கூட போட மாட்டார். இப்போ நீங்க வந்து அநேக விதமான துறைகள்ல அநேக விதமான அந்த காரியத்தை செய்யக்கூடிய தகுதி இல்லாத மக்கள் எல்லாம் அந்த துறை நூலாக இருக்கிறத பார்க்க முடியும். ஆனா அந்த நாட்கள்ல ஒரு ராஜா என்று சொன்னால் அவனுடைய உடல் வாகு மகா வலிமை பெற்றதாக விளங்க வேண்டும். வசனத்தில் நம்ம வந்து பார்க்கிறோம், அந்த நாட்கள்ல ஆண்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க? அவர்களுடைய முகத்தை பார்த்தால் சிங்க முகத்தை போல, அவர்களுடைய புயங்களை பார்த்தால் மகா ஓங்கி வளர்ந்த புயங்களை போல, உங்களை பார்க்கும் போதே கரடு முரடான ஒரு தோற்றத்தை போல, பார்க்கும் போதே பயத்தை உருவாக்கக்கூடிய அளவிற்கு காணப்படக்கூடியவர்கள் தான் அரசர்களாக. இந்த அரசர்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் எல்லாம் எப்படி தேர்வு செய்யப்பட ஆரம்பிச்சாங்க? அரசர்கள் என்று சொன்னால் தன்னுடைய பலத்தை அவர் நிரூபிச்சு காமிக்கணும். எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக அவர்கள் அநேக விதமான பயிற்சிகள் யாவற்றையும் மேற்கொண்டு சண்டை பயிற்சி, வாழ் பயிற்சி, வேல் பயிற்சி, அதில் பின்பதாக குதிரை ஏற்றம், யானை ஏற்றம் போன்ற பல விதமான பயிற்சிகள் யாவற்றையும் செய்து அதிலே எவன் ஒருவன் முழு தேர்ச்சி அடைய ஆரம்பிக்கிறானோ அவனை மற்றவர்களால் மேற்கொள்ள முடியாத அளவுக்கு முழு உடல் வலிமை பெற்றவனாய் எவன் விளங்குகிறானோ அவனைத்தான் ராஜாவை கொண்டு போய் நிறுத்துவான். அப்படிதான் இந்த எசேக்கியா ராஜா. இப்ப இந்த ராஜாவுடைய கண்களுக்கு முன்பதாக இந்த எதிரி படை வருகிறது. இப்ப இவன் என்ன செஞ்சிருக்கணும்? ஆக்சுவலா வந்து என்ன காரியத்தை செஞ்சிருக்கணும்? ஆஸ் யூஷுவல் தனக்கு விரோதமாய் உருவாக்கப்படக்கூடிய படைகளை மேற்கொள்ள நான் உடனே என்னுடைய படைகளை நான் திரட்டி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி நின்று யுத்தங்களின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்று அவன் தீர்மானம் பண்ணியிருக்கணும். ஆனால் அவன் செஞ்ச காரியத்தை பாருங்க. கர்த்தாவே, இந்த காரியத்தை செய்ய நான் ஒருவேளை பலமுள்ளவனாய் காணப்பட ஆரம்பித்தாலும் முழுமையை செய்ய உம்மால் மட்டுமே ஆகும் ஆண்டவரே. நான் ஒருவேளை செஞ்சேன்னா அங்க இருக்கக்கூடிய பெனாதாத்தினுடைய ராஜ்யத்திலே காணப்படக்கூடிய சில மக்களை அழிக்கலாம். ஆனால் அந்த படைகள் எல்லாம் முற்றிலும் அழிக்கப்பட வேண்டும் என்றால் உம்மால் மட்டுமே அது சாத்தியமாக்கப்பட முடியும் என்று அறிந்திருக்கிறதுனால இந்த பிரச்சனையை நான் உங்க கையில கொண்டே கொடுக்கிறேன். அந்த கடிதங்கள் வந்த மாத்திரத்துல நேரா கர்த்தருடைய ஆலயத்திற்கு ராஜாவாகிய எசேக்கியா கடந்து போனான். கடிதத்தை ஆலயத்திலே கொண்டு போய் விரித்தான். ஆண்டவராக தேவனை பார்த்து சொன்னார், நீரே வாசித்து பாருங்க ஆண்டவர், இந்த காரியத்தை பத்தி நீங்களே பாருங்க. பயமுறுத்தக்கூடிய எத்தனை விதமான வார்த்தைகளை அவன் எழுதி அனுப்பியிருக்கிறான்னு பாருங்க. நீங்க வாசித்து நீரே அவனுக்காக யுத்தங்களை செய்யும் என்று சொல்லி கர்த்தர் கிரியை செய்யும் விளைக்கும் எசேக்கியா ராஜா காத்திருந்தார். நடந்த காரியம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய நாமத்தினால ஆண்டவராக தேவன் தம்முடைய தீர்க்கதரிசி அனுப்பி, நீ பயப்படாத, ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால எல்லா விதமான ஆட்களையும் வந்த வழியே நான் திரும்பி போக பண்ணும்படியான காரியங்களை உருவாக்கும். ஒருவரும் உன்னுடைய வாழ கூட நீங்க தூக்க மாட்டீங்க, அவர்கள் வந்த வழியாய் திரும்பி போவார்கள் என்பது கர்த்தராக தேவன் பேசினார். நம்ப முடியாத ஒரு காரியம். எப்படி ஒருத்தர் வந்து எதிரியாக வந்திருக்கிறான், சண்டைக்குன்னு வந்திருக்கிறான், அவன் வந்த வழியாய் திரும்பி போவார் என்கிற அந்த வார்த்தையை எப்படி நம்ப முடியும்? ஆனால் கர்த்தர் சொன்னார், அவைகள் எல்லாவற்றையும் அந்த ஜனங்கள் நம்பினாங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர்கள் ஏதோ ஒரு யுத்தத்தினுடைய செய்தியை கேள்விப்பட்டு வந்த வண்ணமாகவே திரும்பி போனார்கள். வசனத்தில் என்ன காரியம் பார்க்கிறோம்? அந்த ராஜாவாகிய அந்த பெனாதாத் ராஜா தான் வழிபடக்கூடிய கோயிலாகிய நெகுஸ்தான் கோயிலே சென்று வழிபடக்கூடிய நேரத்துல அவனுடைய கர்ப்ப பிறப்பிலே காணப்படக்கூடிய சில ஜனங்கள் அவனுக்கு எதிராக கூடிக்கொண்டு அவனை அந்த கோயிலை கொண்டு போட்டார். இப்ப அந்த ராஜா தான் அடுத்த முறை மீண்டும் இந்த ராஜ்யத்தை நோக்கி படையெடுத்து வருவான். ஆண்டவராக தேவன் அந்த ராஜ்யத்தையும் காப்பாற்றக்கூடிய ஒரு தேவனாய் விளங்கினார். இஸ்ரவேல் மக்களுடைய தானியத்திலும் ஒருவரையும் கூட இழக்காத அந்த காரியத்தை கர்த்தர் உருவாக்கினார். எதிரியாகிய பெனாதாத்தையும் கர்த்தராகிய தேவன் கொன்று போட்டார். இதுதான் முழுமையான ஒரு நிறைவு. தேவன் செய்யும் கிரியை அப்படிதான் செய்வார்.
ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால ஒருவேளை அந்த யுத்தத்திலே எசேக்கியா ராஜா போயிருக்கிறது உண்டானால் எதிரி படைகளை சில மக்களை அழிச்சிருப்பார். அதே மாதிரி தன்னுடைய படையில பலவிதமான மக்களை இழந்திருப்பார். ஆனா இப்ப கர்த்தராகிய தேவனை கிரியை செய்ய அனுமதித்த பொழுது கர்த்தராகிய தேவன் இந்த படைக்கும் சேதம் இல்லாம ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே எதிரியாகிய பெனாதாத்தை கர்த்தராகிய தேவன் அழித்து இவர்களுக்கு நல்ல ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை கர்த்தராகிய தேவன் தந்தார். அதைத்தான் இப்ப உங்களுக்கு சொல்றேன், கர்த்தராகிய தேவனை கிரியைகளை செய்ய அனுமதியுங்கள். உங்க வாழ்க்கையில வந்திருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாய் காணப்பட ஆரம்பித்தாலும் நீங்க உட்கார்ந்து யோசிக்காதீங்க, இந்த காரியத்தை நான் எப்படி தீர்க்க முடியும், இந்த பிரச்சனையை நான் எப்படி மாற்ற முடியும், இதற்குரிய வழிமுறைகளை நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையில அலசி யோசிக்காதீங்க. கர்த்தருடைய கரங்கள்ல ஒவ்வொரு காரியத்தையும் ஒப்புக் கொடுக்கிறது உண்டானால் நீங்கள் யோசிக்கிறதை காட்டிலும் கோடி மடங்கு உயர்வாய் கர்த்தராகிய தேவன் யோசிப்பார். நீங்க நினைக்கிறத காட்டிலும் கோடி மடங்கு வல்லமையான கிரியைகளை அவர் செய்து முடிக்கக்கூடியவராய் விளங்குவார். நீங்க நினைக்கிறத காட்டிலும் நீங்கள் யோசிக்கிறதை காட்டிலும் அதிகமாய் பலனை தரக்கூடிய அந்த காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கி தருகிறதை பார்க்க முடியும். ஆகவேதான் பக்தன் தாவீது எழுதுகின்றான், கர்த்தராகிய தேவனுக்காக நான் பொறுமையாய் காத்திருந்தேன். நீங்க கிரியை செய்யுங்க ஆண்டவரே. எந்த காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் நான் செய்யும் கிரியைகளெல்லாம் வீண், நான் செய்யும் கிரியைகள் எல்லாம் விருதாவாக காணப்படக்கூடிய ஒன்று. நான் யோசிக்கக்கூடிய யோசனை எல்லாம் சின்ன அளவுக்கு தான் என்னால் யோசிக்க முடியும். ஆனால் ஆண்டவராகிய தேவனுடைய யோசனைகள் அவைகள் கடலை காட்டில் ஆழமானவைகள், எல்லா காரியங்களை காட்டில் மேன்மையாக காணப்படக்கூடியவைகள். நீர் ஒரு காரியத்தை செய்கிறது உண்டானால் அதனுடைய துவக்கம் முதற்கொண்டு முடிவு வரைந்து ஒரு குற்றத்தையும் ஒருவனாலும் சுமத்த முடியாத காரியத்தை செய்யக்கூடிய ஒரு தேவனாக விளங்குகிறது. அப்ப கர்த்தராகிய தேவனை இயங்கும்படி நீங்கள் அனுமதிக்க ஆரம்பிக்க வேண்டும். அதில் நம்ம பொறுமையா இருக்கணும். நாம முந்தி இயங்குகிறது உண்டானால் முழு பலனை நம்ம பெற முடியாது. அந்த நேரத்துக்குரிய ரெமெடி நம்முடைய வாழ்க்கையில வரலாமே தவிர ஆண்டவராக தேவனுடைய இயக்கத்திற்கு நீங்கள் விட்டுக் கொடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனுடைய சித்தத்தின்படி முழு பலனை தடையில்லாமல் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளும். நம்ம சைடுல ஒரு இழப்புமே வராது. எந்த ஒரு ஆண்டவருடைய நாமத்தினால ஒரு பட்டயத்தை கூட அவங்க தங்களுடைய கைகளால் தூக்க கூட இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மகா உன்னதமான ஒரு காரியத்தை கர்த்தராகிய தேவன் செய்து அவர்களுடைய தேசத்தை காப்பாற்றின ஒரு தேவனை போல அவருடைய வாழ்க்கையிலே அறியப்பட்ட ஒரு தேவனாக காணப்பட்ட இந்த தேவனை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இயங்க அனுமதிக்கிறது உண்டானால் அவர் நீங்களும் நானும் யோசிக்க முடியாத பெரிய காரியத்தை செய்ய ஒரு தேவனாய் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே விளங்குகிறதை பார்க்க முடியும். கர்த்தர் இன்றைக்கு வரைக்கும் நம்மளை பார்த்து என்ன வார்த்தையை சொல்றாரு தெரியுமா? அவர் உங்களையும் என்னையும் பார்த்து பேசக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீ என்னை இயங்கும்படி அனுமதி, நான் உன்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்யணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தில் இல்ல ஆண்டவரே நானே எல்லா காரியத்தையும் செய்யறேன், இல்ல இல்ல, உனக்கு இந்த காரியத்தை பற்றி தான் இந்த காரியத்தை பற்றி தான் முழுமை உனக்கு தெரியாது. இந்த காரியத்துல என்னென்ன விதமான காரியத்தினூடாக கடந்து போனால் எத்தனை நஷ்டம் வரும் இவைகளெல்லாம் உனக்கு தெரியாது. ஆனால் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய தேவனாகிய நான் உனக்குள்ளாக இயங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் எல்லா விஷயத்திலும் ஒரு முழுமையான ஒரு விளைச்சலை உன்னுடைய வாழ்க்கையிலே தரும் ஒரு தேவனாக விளங்குவேன் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கின்றார். இன்றைக்கு ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடிய நீங்களும் நானும் கர்த்தர் இயங்கும்படி அனுமதிங்க. கர்த்தாவை என் குடும்பத்தில் இயங்குங்க. என் குடும்பத்தில் இத்தனை விதமான கஷ்டத்தை நான் பார்க்கிறேன், இவ்வளவு நஷ்டத்தை பார்க்கிறேன், இத்தனை விதமான எதிரியான சூழ்நிலைகளை பார்க்கிறேன், எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படக்கூடிய ஆயுதங்களை பார்க்கிறேன், இதுல நான் என்னால் ஆன மட்டும் முயற்சி பண்ணி பார்த்துட்டு முடியல. தேவனை நீர் இயங்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய கரங்களில் உங்களுடைய காரியங்கள் யாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறது உண்டானால் இஸ்ரவேலிலே ஆண்டவராக தேவன் வாழ்ந்த அந்த காலத்துல அவருடைய சீஷர்களும் இயேசுவும் ஒரு முறை இந்த கரைந்து அந்த கரையை நோக்கி அவங்க படகுல போறாங்க. போகக்கூடிய நேரத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து படகுடைய பின்னணியத்துல போய் நல்லா படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டு அந்த படகு அநேக விதமான அலைகளினால் அலைவுபடக்கூடிய ஒரு நேரம். இந்த சீஷர்கள் அத்தனை விதமான சீஷர்களும் ரொம்ப கடலை பற்றி ஆழமாய் அறிந்திருக்கக்கூடிய மக்கள். எந்த புயலை எப்படி இல்லாமல் நம்ம மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி ஆழமாய் அறிந்திருக்கக்கூடிய அனுபவம் வாய்ந்தவர்கள். ஏன்னா அவங்களுடைய பிழைப்பை அநேக விதமான மீன் பிடிக்கக்கூடிய பிழைப்பு தான். இஸ்ரவேல் கடல்கள் எல்லாவற்றையும் போய் பார்க்கிறது உண்டான அது அதாவது அநேக விதமான அலைகளால் சூழ்ந்திருக்கக்கூடிய கடை அதாவது அந்த கடலை பார்க்க முடியாது. அலையே இல்லாம ஸ்டில் வாட்டர்கள் தான் நீங்க பார்ப்பீங்க இஸ்ரவேல் நாட்டுல. இஸ்ரவேல் நாடு மட்டுமல்ல, அதாவது இஸ்ரவேல் நாடு அது மட்டும் இல்லாம அதாவது இந்த அரேபியன் கண்ட்ரி இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இது கடல்லே உங்களால சொல்ல முடியாது. இது ஒரு ஆறு மாதிரி அப்படியே எந்த அலையுமே இல்லாம ஸ்டில் வாட்டராய் காணப்படக்கூடிய அந்த கடல்களை நீங்க பார்ப்பீங்க. அந்த ஸ்டில் வாட்டர்ல திடீர்னு சொல்லி முழக்கமாய் வரக்கூடிய அலை. அப்ப இந்த அலைகளை பார்க்கக்கூடிய அந்த சீஷர்கள் எல்லாரும் யோசிச்சாங்க, புயல் காலத்துலதான் வரும் இந்த மாதிரி திடீர்னு சொல்லக்கூடிய அலைகள் வந்திருக்கிறது, இவைகளை மேற்கொள்ளக்கூடிய வலிமைகளுக்கு தெரியும், எப்படி எங்களுடைய படகுகளை காப்பாற்ற வேண்டும் என்கிறதை பற்றி நாங்கள் அறிந்திருக்கக்கூடிய ஒரு திறமையான மாலுமிகள் எங்களுக்கு தெரியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏன் டிஸ்டர்ப் பண்ண வேண்டும் என்று பேசாம விட்டுட்டு அவர்கள் படகை தங்களால் ஆன மட்டும் தண்டு வலிக்க ஆரம்பிச்சார். முடியல, அவங்களால முடியல. எந்த காரியத்தை செஞ்சா இந்த பக்கம் அலை எழும்ப ஆரம்பிக்கும், இந்த பக்கம் அலை எழும்ப ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரத்துல படகே மூழ்கக்கூடிய அளவுக்காக பெரிய அலை திரள்கள் உருவாக்கப்படக்கூடிய நேரம்.
ஒண்ணுமே முடியாது இருக்கக்கூடிய நேரத்தில் இயேசுவை ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் அவர் எழுப்ப ஆரம்பிச்சார். இயேசு கிறிஸ்து எழுந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், இறையாதே அமைதலாயிருன்னு ஒரு வார்த்தை சொன்னார். நடந்த காரியத்தை பார்க்கின்றோம். கர்த்தருடைய நாமத்தினாலே அவைகள் எல்லாம் அப்படியே நின்று போயிற்று. வசனத்துல அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் உருவாக்கப்பட்டிருக்கிறத பார்ப்பீங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்கள் தங்களுடைய ஆபத்திலே கர்த்தராகிய தேவனை தேடினார்கள். தேவனாகிய கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை செய்து, சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கும், அவர்கள் விரும்புகின்ற அந்த அந்த இடத்தை சென்று அடையும்படி கர்த்தர் அனுகூலமான வாசல்களை உருவாக்கினார். இப்படித்தான் ஆண்டவராகிய தேவன் கிரியைகளை செய்ய அனுமதிக்கிறது உண்டானால் புயலை மாத்திரம் அமர்த்திட்டு பேசாம இருக்க மாட்டாரு. புயலை அமர்த்தக்கூடிய கர்த்தர் மீண்டும் தண்டு வலித்து உங்களுடைய கரையை நீங்க போய் சேருங்கன்னு சொல்லாம அவர்கள் தண்டு வலிக்கக்கூடிய காரியங்களை நிறுத்தி ஆண்டவரை சுகபத்திரமாய் படகங்க கொண்டு சேர்த்துருவார். அப்ப கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிரிகளை செய்கிறது உண்டானால் எந்த நஷ்டமும் இல்லாம, எந்த கஷ்டமும் இல்லாம தேவன் தரும் முழுமையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம கிரிகளை செய்யாம தேவனுடைய கரங்களை நாம் ஒப்புக் கொடுக்க ஆரம்பித்தால் எல்லா விதமான அது ஒரு பொறுமை நம்முடைய வாழ்க்கையில வரணும். என்னுடைய பிரச்சனைகளை நீங்க பாருங்க ஆண்டவரே, என்னுடைய கஷ்டத்தை பாருங்க, என்னுடைய வியாதியை பாருங்க, வறுமையை பாருங்க, வேதனையை பாருங்க, அநேக விதமான எனக்கு விரோதமாய் சூழக்கூடிய எல்லா விதமான பிரச்சனையை பாருங்க. ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தராகிய தேவனை நீங்கள் கிரிகளை செய்ய அனுமதித்து பாருங்கள். எந்த கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே சுகபத்திரமான நன்மைகளை தருவார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமே இல்லை. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை பற்றி நான் சொல்லி என்னுடைய செய்தி நான் நிறைவு பண்ணுகின்றேன். கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல எண்ணாகம புத்தகம் 9வது அதிகாரம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எண்ணாகம புத்தகம் 9வது அதிகாரம் 8வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கேளுங்க. அது என்ன சொல்றதுன்னு பாருங்க. மோசே அவர்களை நோக்கி, பொறுங்கள், கர்த்தர் உங்களை குறித்து கட்டளையிடுவது என்ன என்று கேட்பேன் என்றார். கடைசியாக என்ன ஒரு காரியம்? கர்த்தராகிய தேவனை பேச அனுமதிக்கிறீங்க. பொறுங்க, கர்த்தர் பேசட்டும், கர்த்தர் கிரியை செய்யட்டும், கர்த்தர் பேசட்டும். இந்த ஜனங்கள் அவரவர்கள் தங்கள் மனம் போன போக்கின்படி நிறைய காரியத்தை யோசிக்கிறார். மோசே என்கின்ற தாசன் அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றார், பொறுங்க, கர்த்தர் என்ன சொல்கிறார் சொல்ல நம்ம கேட்போம். கர்த்தருடைய வார்த்தைகள் என்ன காரியங்கள் நமக்கு உரைக்கப்படுகிறதோ அவைகளின்படி செய்தால் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை வரும் என்கிறதை ஆண்டவருடைய நாமத்தினாலே அவர் பேச ஆரம்பிக்கின்றார். அப்ப எந்த காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் நாம் செய்ய வேண்டியது என்ன? பொறுமையோடு கர்த்தராக தேவன் கிரிகளை செய்ய காத்திருங்கள். கர்த்தராக தேவன் பேசுகிறதற்கு காத்திருங்கள். அவர் பேசட்டும். அவர் ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம கூட பேசுகிறது உண்டானால் தெளிவாய் தீர்க்கமாய் இந்த பிரச்சனைகளுக்குரிய ஒவ்வொரு காரியத்தையும் அவர் சொல்லிடுவார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நிறைய விதமான பிரச்சனைக்குரிய காரியங்கள். நல்ல ஒரு உதாரணத்தை என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல ஒரு அருமையான ஒரு சகோதரர் கொடிய வியாதியோடு கூட எனக்கு முன்பதாக வந்து ஜெபிக்கும்படிக்காக வந்திருந்தார். கர்த்தருடைய நாமத்தினால இந்த வியாதிகளுக்காக இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, இந்த வியாதிகள் எல்லாம் உடைய சரீரத்தை விட்டு போகணும். திடீரென்று வந்திருக்கக்கூடிய இந்த வியாதி எதனால வந்துச்சுன்னு கூட தெரியல. ஆண்டவரே, இந்த வியாதிகள் எல்லாம் நீக்கப்படும்படி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி அந்த சகோதரனுடைய கையில வச்சிருக்கக்கூடிய அதாவது அந்த எண்ணெயை வந்து ஜெபம் பண்ணி கையில கொடுத்து, இதை நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க, உங்களுடைய சரீரத்தை ஆண்டவராக தேவன் அற்புதங்களை செய்வான்னு அனுப்பி வச்சுட்டேன். திரும்ப ஒரு வாரம் கழிச்சு திரும்ப அதே சகோதரன் வந்தார். இன்னும் அந்த வியாதி தீர்ந்த பாடு இல்லையா? இந்த வியாதியினுடைய நிலைகள் அதிகமாக்கப்பட்டு கொண்டே வருகிறது நான் பார்க்கிறேன். இவைகளுக்காக மீண்டும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். மறுபடியும் நான் ஜெபிச்சேன். கர்த்தருடைய நாமத்தினால இந்த வியாதிகள் எல்லாம் நீக்கப்படும்படிக்காக உங்களுடைய ஆலயம், இந்த சரீரம் ஆண்டவர் இந்த ஆலயம் எல்லாம் சுத்தப்படுத்தும்படி இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். எல்லாம் கர்த்தருடைய நாமத்தினால் சுகமாக்கப்பட்டு சொல்லி சபிச்சு கட்டி வியாதியெல்லாம் கிருமியெல்லாம் ஒண்ணும் இல்லாமல் அடிச்சு மிதிச்சு ஒண்ணும் இல்லாமல் ஆக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பிட்டு மீண்டும் அடுத்த வாரம் திரும்பி வந்து அதே வியாதி, அந்த வியாதி இன்னும் அதிகமாக காணப்பட ஆரம்பிக்கும். இப்ப கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்தை நோக்கி நான் ஜெபிக்கக்கூடிய நேரத்துல ஆண்டவராகிய தேவன் என்னை பார்த்து சொன்னா, தம்பி, இந்த வியாதிக்காக 2 தடவை நீ ஜெபிச்சேன், ஒரு தடவையாச்சும் இந்த வியாதி எதனால வந்துச்சுன்னு என்கிட்ட கேட்டியாப்பா அப்படின்னு கர்த்தர் கேட்டேன். இல்லை ஆண்டவர், நான் கேட்கலையே. ஆண்டவரே, இந்த வியாதி வந்ததுக்கு என்ன காரணம்? கர்த்தராகிய தேவன் என்னை பார்த்து சொன்னார், அவன் செய்த பாவத்தினால் அந்த வியாதி வந்தது. அந்த பாவம் நீக்கப்பட்டால் தான் அந்த வியாதியை அவன் சுகப்படுத்த முடியும். நீ எத்தனை முறை நீ ஜெபிச்சாலும் சரி, ஆவியிலிருந்து ஜெபிச்சாலும் சரி, அந்நிய பாஷை பேசினாலும் சரி, அல்லது அநேக விதமான எண்ணெயின் மேல உன்னுடைய கையை வச்சு நீ ஜெபிச்சு கொடுத்தாலும் சரி, வியாதி சுகமாக. அந்த பாவம் முற்றிலும் அகன்று போனால் மட்டும்தான் அவனுடைய வியாதியிலிருந்து அவன் விடுவிக்கப்பட முடியும். அந்த பாவத்தை குறித்து கர்த்தர் பேசி, இவைகளுக்காக நீங்கள் அறிக்கையிடுங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். நிறைய நேரத்துல நானே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்காம கிரியை செய்ய ஆரம்பிச்சேன். கர்த்தர் சொல்லுகின்றார், கர்த்தர் பேசும்படி நீங்க காத்திருங்க. ஆண்டவரே, எனக்கு ஆலோசனை சொல்லுங்க, நான் இந்த பிரச்சனையில என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்கிற யோசனையை சொல்லுங்க. ஆண்டவராக தேவனுக்கு பெயர் ஆலோசனை கர்த்தர்.
அவர் எல்லா காரியங்களுக்கும் தீர்க்கமான யோசனைகளை சொல்லக்கூடிய ஒரு தேவன். நானாக இயங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் பல நேரங்களில் பல தோல்விகளின் ஊடாக கடந்து போறேன். ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு பொறுமை. எந்த விஷயத்துல பொறுமை? கர்த்தராக தேவன் பேசக்கூடிய அளவிற்கு நீங்களும் நானும் பொறுமையா இருக்கணும். நீங்க பேசுங்க, ஆண்டவரே என்னுடைய இந்த பிரச்சனைகளை பற்றி நான் ரொம்ப கவலைப்பட ஆரம்பிக்கிறேன், இதை ஜெயிக்கவே என்னால முடியல, ஒவ்வொரு காலத்திலும் இந்த பிரச்சனை அதிகமாய் வந்து கொண்டே இருக்கிறது நான் பார்க்கிறேன். நீங்க பேசுங்க, இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்? கர்த்தர் பேசுகிறது உண்டானால் தீர்க்கமாய் இந்த காரியங்கள் யாவற்றையும் அப்படியே அப்புறமாக்கி கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். அடிக்கடி நான் சொல்லக்கூடிய ஒரு கதை நான் மீண்டும் உங்களோடு கூட சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ஒரு நல்ல ஒரு மருத்துவர் ஒரு கிராமத்திற்குள்ளாக அவங்க வந்து ஊழியமாக அந்த மருத்துவத்தை செய்யும்படிக்காக கடந்து போயிருக்கிறாங்க. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் அந்த அம்மா வந்து ரொம்ப ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மக்கள். அந்த அம்மா வந்து நல்லா ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு அம்மா. ரெண்டாவது, அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து நல்ல அநேக விதமான வியாதிகள் யாவற்றையும் சரியாக கணிச்சு மருத்துவத்துக்குரிய உதவிகள் யாவற்றையும் செய்யக்கூடியவங்களும் கூட. உடனே அந்த அம்மாட்ட வந்து அநேக விதமான பிரச்சனைகளையும் வந்து அவங்க சொல்லுவாங்க. மருத்துவத்துக்குரிய காரியத்துக்காக அந்த அம்மாவை தேடி வருது வழக்கம். ஒரு முறை ஒரு அருமையான ஒரு சகோதரன் வந்து என்னுடைய கண்கள் பயங்கரமாய் உறுத்தி கொண்டு இருக்குதுமா, ரொம்ப கஷ்டமாய் காணப்பட ஆரம்பிக்க, இந்த கண்ணுக்குரிய எல்லா விதமான காரியம் எத்தனையோ டாக்டர்கிட்ட வந்து போய் பார்த்துட்டு இந்த கண் உறுத்துதல்கள் நின்று போகக்கூடிய அறிகுறி ஒன்றுமே வரல, நீங்க தான் ஏதாச்சும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். உடனே அந்த அம்மா பார்த்துட்டு கண்ணை டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. சரிப்பா, நீ வந்து நாளைக்கு வா, உனக்கு உண்டான தீர்வுகள் யாவற்றையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன்னு சொன்னாங்க. ரெண்டாவது, ஒரு மனிதனுக்கு தீர்க்க முடியாத ஒரு வயிற்று வலி, பயங்கரமான வயிற்று நோய், வயிற்று வலினால துடித்துக்கொண்டே வர ஆரம்பிக்கிறேன். அவனால வந்து அதாவது நேராக கூட நிற்க முடியல, நிமிர்ந்து நிற்க முடியல, குனிந்து கொண்டே வயிற்றை பிடித்துக்கொண்டே வர ஆரம்பிக்கிறேன். இந்த வயிற்று வலி தீர்க்க முடியாத ஒரு வயிற்று வலி நிமித்தமாக நான் வேதனைப்படுறேம்மா, இந்த வயிற்று வலி எப்படியாச்சும் சுகப்படுத்த வேண்டும். அந்த ஆளுக்கு அவர் டெஸ்ட் பண்ணாங்க. சரி, நீங்க நாளைக்கு வாங்க, உங்களுக்குரிய சரியான தீர்வுகள் யாவற்றையும் நான் செய்து முடித்து விடுகிறேன் என்பதை பற்றி பேசினாங்க. மூன்றாவது, அந்த கிராமத்துல அநேக விதமான குடிநீர் பஞ்சம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த குடிநீர் பஞ்சத்து நிமித்தமாக அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நபர், நல்ல ஒரு ஐஸ்வர்யமான ஒரு மனுஷன், அவர் என்ன செஞ்சார் பாருங்க, அந்த கிராமத்துல குடிநீர் பஞ்சத்து நிமித்தமாக எத்தனையோ மைல்கள் தூரத்துல இருந்து தண்ணீர் தூக்கிட்டு வர்றாங்க. அதனால நல்ல ஒரு பெரிய ஒரு குளம் ஒண்ணை வெட்டிட்டோம்னா இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பஞ்சமெல்லாம் தீர்க்கப்படும் என்று சொல்லி யோசிச்சு பெரிய ஒரு குளத்தை வெட்டுறாங்க. ஆனால் நீரூற்றே வரல, தண்ணியே வரல. அது வந்து ரொம்ப ஆழப்படுத்தி அந்த காரியங்கள் யாவற்றையும் செஞ்ச பொழுதிலும் கூட எந்த விதமான தண்ணீருக்குரிய காரியம் வரல. உடனே இந்த அம்மா வந்து கூப்பிட்டாங்க. அம்மா, நீங்க தான் வந்து ஒரு சின்ன ஒரு ஜெபம் பண்ணணும்மா, இந்த நீரூற்று வராம அடைச்சிருக்கு, நீரூற்று எங்க இருக்குன்னே தெரியல, நாங்க தோண்டிருக்கக்கூடிய அந்த 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 இடத்துல பார்த்தீங்கன்னா அது எவ்வளவு தூரம் ஆழமத்தோடு தோண்டிட்டோம், எல்லா விதமான காரியத்திற்கும் நீரூற்று வரக்கூடிய அறிகுறிகள் காணப்பட ஆரம்பித்தால் தண்ணீரே வரலாமா, அதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உடனே அந்த இடத்துக்குள்ளாக வந்து அந்த அம்மா ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. நான் உங்களுக்காக ஜெபிச்சுட்டு நாளைக்கு நான் வந்து உங்களுக்கு உண்டான வார்த்தைகள் யாவற்றையும் பேசுகிறேன். சரின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய நாமத்தினால அந்த அம்மா ராத்திரிலாம் ஜெபிக்கிறாங்க. எல்லாரும் தூங்கிட்டாங்க. இந்த அம்மா இரவெல்லாம் உட்கார்ந்து 3 பேருடைய பிரச்சனைக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு ஆள் வந்து கண்ணுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்காக சொல்லியிருக்காரு, ஒரு ஆள் வயிற்று வலிக்குரிய பிரச்சனைக்காக சொல்லியிருக்காரு, அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தண்ணீர் பிரச்சனைக்காக சொல்லியிருக்காங்க. இதுக்கு நான் செய்ய வேண்டியது என்னங்கிறதை பற்றி கர்த்தரை நோக்கி அந்த அம்மா ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. இரவு நேரத்தில் கர்த்தராக தேவன் ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்னால காண்பித்தார். என்ன வசனத்தை காண்பித்தார்? கல்லை புரட்டி போடுங்கள், ஒரே ஒரு வார்த்தையை காமிச்சார். இந்த அம்மாவுக்கு வந்ததே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தர் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் உத்தரவு கொடுத்துட்டார். அவங்க நமக்கு சொன்ன ஜெபம் 3, ஆனால் தேவன் சொன்ன பதில் ஒன்றே ஒன்று, கல்லை புரட்டி போடுங்கன்னு சொல்லிட்டார். அடுத்த நாள் காலையில் அந்த கண்வலி அந்த நோயாளி வந்தான். அம்மா, எனக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு தெரியலையே, அதற்குரிய காரியங்கள் அதாவது அந்த கண்ணுக்குள்ளாக ஒரு சின்ன ஒரே ஒரு கல்லினுடைய துகள் உள்ளே போய் மாட்டுக்கிறதா உனக்கு பிரச்சனைப்பா, அது ஒரு சின்ன ஒரே ஒரு அறுவை சிகிச்சை பண்ணிட்டா போதும், உன்னுடைய கண்களிலே காணப்படக்கூடிய அந்த உறுத்துதல் நின்று போய்விடும். அறுவை சிகிச்சை பண்ணாங்க, எல்லாமே சரியா போயிடுச்சு. ரெண்டாவது, இந்த வயிற்று வலிக்காரன் வந்தான். ஐயா, அம்மா, எனக்கு இந்த வயிற்று வலியினுடைய காரியத்திலிருந்து நம்ம கஷ்டப்படுறேன், இதற்கு என்ன விதமான பிரச்சனை? உன்னுடைய அந்த வயிற்றிலே காணப்படக்கூடிய அந்த கிட்னியில ஸ்டோன் இருக்குதுப்பா, அந்த ஸ்டோனை கரைக்கக்கூடிய வழிகளை நான் செய்கிறது உண்டானால் வயிற்று நோயெல்லாம் சரியாய் போய்விடும் என்பதை பற்றி அவங்க பேசி ஸ்டோனுக்குரிய அந்த காரியங்களை செஞ்சாங்க. அவனுக்கும் வயிற்று வலி தீர்ந்து போயிடுச்சு. மூன்றாவது, அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்தாங்க. வந்து, அம்மா, இங்க இந்த நீர்நிலைகளுக்குரிய காரியங்களை நாங்கள் தோண்டி இருக்கிறோம், இதுக்கு ஆண்டவராக தேவனுடைய சமூகத்திற்கு நான் ஜெபிச்சுட்டு சொல்றேன்னு சொன்னீங்களே, என்ன காரியத்தை கர்த்தராக தேவன் பேசினார்? ஊற்றை அடைத்திருக்கக்கூடிய கல்லை புரட்டி போடு. ஊற்றில அநேக விதமான கற்கள் அடைத்திருக்கிறது. உடனே அந்த ஜனங்கள் அந்த ஊற்றுக்குரிய காரியங்கள் யாவரையும் தோண்டி பார்க்கக்கூடிய இடத்துல சில இடங்களில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய கல்லை தோண்டினாங்க பாருங்க, அந்த இடம் முழுவதும் நல்ல தண்ணீரால் நிரப்பப்பட ஆரம்பிச்சிச்சு. கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னாரு, 3 பேருக்கும் அற்புதம் உருவாகும். அதுதான் தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை தரக்கூடிய வல்லமை வாய்ந்தவர்கள். கர்த்தரை பேச அனுமதியுங்கள்.
கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கைக்குரிய தீர்வுகளை சொல்லும்படிக்காக நீங்கள் அவருடைய சமூகத்திலே காத்திருங்க. ஆண்டவராகிய தேவனுக்கு முன்னதாக ஜெபம் என்கிற பேர்ல பல நேரங்கள் நம்ம தான் பேசிட்டே இருக்க ஆரம்பிக்கிறோமே தவிர கர்த்தராகிய தேவனை பேசுகிறதுக்கு நம்ம அனுமதிக்கிறதே இல்லை. கர்த்தராகிய தேவன் பேசும்படிக்காய் வரக்கூடிய நேரத்தில் என்ன ஆத்துமாவே கர்த்தரை சோதனை போட்டு எந்திரிச்சு வந்துடும். ஆண்டவராகிய தேவன் உங்களோடும் என்னோடும் பேச வேண்டும் என்று அவர் விருப்பப்படுகின்றார். நிறைய காரியத்தை சொல்லணும் விருப்பப்படுகின்றார். மனிதர்களை கர்த்தர் உண்டாக்கினதற்கு நோக்கம் என்ன தெரியுமா? அவர்களோடு கூட ஒவ்வொரு காரியத்தையும் பேசும்படிக்காகவே மனிதர்களை கர்த்தர் உண்டாக்கினார். ஆனால் மனிதர்கள் அவர்கள் கர்த்தருக்கு முன்பதாக நின்று தங்கள் பிரச்சனைகளை சொல்லுகிறார்களே தவிர தேவன் என்ன சொல்கிறாருக்கு, என்ன விதமான வார்த்தைகளை சொல்கிறார் என்று சொல்லி கேட்க மனிதர்களுக்கு நேரமே கிடையாது. கர்த்தர் சொல்லுகின்றார், நீ என்னை பேச விடு, நான் உன் கூட பேச வேண்டும். உனக்கு தேவையான நிறைய யோசனைகளை நான் தர வேண்டியது அவசியம். உனக்கு தேவையான ஒவ்வொரு விதமான வழிமுறைகளை நான் கற்பிக்க வேண்டியது அவசியம். உன்னுடைய வாழ்க்கையிலே கிரியைகளை செய்ய நீ அனுமதித்துப்பார். உன்னுடைய வாழ்க்கையிலே பல விதமான காரியங்களை சிக்கல்களாக காணப்படக்கூடிய ஒவ்வொரு விதமான சிக்கல்களை நான் சிக்கலுக்கு என்னால் முடியும். கர்த்தராகிய தேவனை பேசவும் கர்த்தராகிய தேவனை நீங்களும் நானும் அனுமதிக்கவும் துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய நன்மையான காரியங்களை உருவாக்கி தருவார். ஒரு சின்ன ஒரே ஒரு சம்பவத்தை நான் இவ்விதமாய் வாசிக்க நேர்ந்தது. ஒரு மருத்துவரை திருமணம் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அம்மா அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு அம்மாவோட பேச ஆரம்பிச்சாங்க. எப்போ பார்த்தால் இந்த டாக்டர் கல்யாணம் பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பாக போயிடுச்சிங்க அப்படின்னு சொன்னார். ஏன் டாக்டர் கல்யாணம் பண்ணா என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கக்கூடிய நேரத்தில் வாயை திறந்தாலே தெர்மாமீட்டர் கூட வாயில் வச்சுறாருன்னு சொல்றாரு. இதே மாதிரி கர்த்தராகிய தேவனை பேசுறதுக்கே நம்ம விடுதலை. அவர் வாயை திறந்தாலும் என்னத்தையாச்சும் மாவட்டத்துக்கு பேச ஆரம்பிச்சோம். வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படி தேவனை பேச அனுமதியுங்க, தேவனை கிரிகளை செய்ய அனுமதிங்க. இந்த தேவன் நீங்களும் நானும் யோசிக்க முடியாத பெரிய நன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கட்டாயம் உருவாக்கி தருவார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி பொறுமையாய் நாம் காத்திருக்கும்படிக்காய் தேவன் இயங்கும்படியான ஒரு பொறுமை, தேவன் பேசும்படியான ஒரு பொறுமை, நம்பிக்கையிலே ஒரு பொறுமை, நம்முடைய சிந்தனைகள் எல்லாவற்றிலும் ஒரு பொறுமை, இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது உண்டானால் இந்த தேவனுடைய நாமத்தினாலே நன்மையான காரியங்களை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும் என்று கர்த்தர் தம்முடைய வேத வசனத்தின் மூலம் நம்மோடு கூட பேசிக் கொண்டு வந்தார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இது உங்களுடைய காலம். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே இயங்க வேண்டும் விருப்பப்படுகின்றார். உங்களுக்கும் எனக்கும் தேவையான ஆலோசனைகளை தர வேண்டும் என்று கர்த்தராக தேவன் விரும்புகின்றார். மட்டுமல்லாமல் உங்களுடைய நம்பிக்கையிலே உறுதியான காரியத்தை செய்ய வேண்டும் என்று நீங்கள் எந்த காரியத்தை கேட்டாலும் அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் என்று கர்த்தர் சொன்னாரே. நம்பிக்கையிலே பொறுமையை ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய சிந்தனையிலே எந்த மாற்றங்களும் மாறாட்டங்களும் வரக்கூடாது. கர்த்தருடைய நாமத்தினாலே சிந்தனைகளிலே ஒரு ஒருமைப்பாடு, சிந்தனைகளிலே ஒரு நம்பிக்கை, சிந்தனையிலே ஒரு பொறுமையாய் காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை எங்கள் வாழ்க்கையிலே காணப்பட எங்களுக்கு கிருபைகளை தாரும். கர்த்தரை இயங்க விடக்கூடிய ஒரு பொறுமை, கர்த்தரை பேசவிடும் ஒரு பொறுமை எங்கள் வாழ்க்கையிலே காணப்பட இன்றைக்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி கர்த்தருக்கு முன்பதாக நாம் நம் நிலைகளை அர்ப்பணிக்கிறது உண்டானால் இந்த கர்த்தர் இன்று முதல் உங்கள் வாழ்க்கையிலே நல்ல பலன்களை மெய்யாகவே தரக்கூடிய அளவிற்கான வெளிச்சல்களை உருவாக்கக்கூடிய அளவிற்கான கிரியைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தருவார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. உள்ளத்தை திறந்து நாம் ஒருமனப்படுவோமா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் பிரச்சனையை கத்துட்டு போய் கொடுங்க. எந்த காரியமா இருந்தாலும் கர்த்தராகிய தேவன் அந்த பிரச்சனைக்கு அநேக விதமான தீர்வுகளை சொல்லும்படிக்காக கர்த்தராகிய தேவனை பேச அனுமதியுங்க. ஆண்டவராகிய தேவன் தீர்க்கமான ஆலோசனைகளை தந்து, ஆண்டவராகிய தேவன் தீர்க்கமான கிரியைகளை செய்து நீங்களும் நானும் சிக்கிக் கொள்ளாமல் இந்த தேவன் உங்களையும் என்னையும் காப்பாற்ற வல்லமை உள்ளவராய் நம்முடைய வாழ்க்கையிலே விளங்குகிறதை கண்கூடாய் உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். நல்ல தேவனே, உம்மால் உரைக்கப்பட்டு இந்த பரிசுத்தம் உள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் நாங்கள் பொறுமையாய் காத்திருக்கிறது உண்டானால் பலன்களை பெறக்கூடிய அளவிற்கான ஒரு பொறுமை எங்கள் வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் நிறைவான பலன்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று உம்முடைய வசனத்தின் மூலம் நாங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். கர்த்தாவே, சில நேரங்களில் நாங்கள் அவசரப்பட்டு கர்த்தராகிய தேவனுடைய கிரியைகளை நிறுத்திவிட்டு நாங்களே கிரியைகளை செய்யும் ஒரு மக்களாய் விளங்குகிறதுனால தான் நிறைய வாழ்க்கையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே அநேகம் தோல்விகளின் மூலமாக கடந்து போகிறது நாங்கள் பார்த்தோம். இன்று முதல் கர்த்தருடைய நாமத்தினாலே உம்முடைய கிரியைகளுக்காக காத்திருக்க, உம்முடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்க, நம்பிக்கையிலே ஒரு உறுதியான ஒரு பொறுமை எங்கள் வாழ்க்கையிலே காணப்பட, எங்கள் சிந்தனைகளிலே எந்த மாற்றங்களும் காணப்படாமல் பொறுமையாய் நாங்கள் நம்புகிறது எங்கள் வாழ்க்கையிலே வரும் என்கிற ஒரு கர்த்தாவை சிந்தனையிலே மாற்றமற்ற ஒரு நிலைகள் எங்கள் வாழ்க்கையிலே காணப்பட, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய மனம் திரும்புதலை, புதிய மாற்றத்தை உருவாக்கி தந்து நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். கற்று நிச்சயித்துக் கொண்டு இந்த வசனங்கள் யாருக்கோ சொல்லப்பட்டவைகள் அல்ல, இது எங்களுக்காக சொல்லப்பட்டவைகள் என்பதை அறிந்து இவைகளுக்கு ஏற்ற வண்ணமாய் வாழ்ந்து இவைகளுக்குரிய முழு மகிமை எங்கள் வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமென் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். Alleluia, 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 கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.